குமார் சார் நீங்க பேசலாம் சார். தேங்க்யூ. வணக்கம். உலகம் முழுக்க இருந்து உலகம் முழுக்க பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டின் பல ஊர்களில் இருந்து பல நாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறீங்க. அவங்கள வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு ஒரு கனவு வேலை மாரி தான் இங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏதாவது ஒரு வெளிநாட்டுல நமக்கு ஒரு வேலை கிடைச்சிராதா? அந்த வேலை கிடைச்சா நம்ம வந்து கை நிறைய சம்பாதிச்சிடலாமே! அப்படிங்கிற மாரியான ஒரு கனவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, இதுக்காக வந்து இந்த மாரியான ஒரு வேலை வாங்குறதுக்காக வந்து 20,00,000மோ, 30,00,000மோ கூட குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க. உங்கள வந்து நீங்க ஊருக்கு வர்றப்ப, உங்கள்ட்ட பேசாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. "என்ன மாப்பிள எப்படி இருக்கீங்க? என்ன சித்தப்பா எப்படி இருக்கீங்க? என்ன சார் எப்படி இருக்கீங்க? என் ஊர் எப்படி இருக்கு?" அப்படி இப்படின்னு உங்கள ரொம்ப சொந்தம் பண்ணி, நெறைய வந்து கேள்விகள் கேட்பாங்க. உங்களோட ஒரு நட்பு பழகணுங்கிறதுக்கே வந்துட்டு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு முக்கியமான மனிதர் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும். ஆனா, இப்போ எ நம்ம அங்க போயி என்ன மாரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது அங்க போயி நம்ம ஆ எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு டாலரையும் அல்லது ஒவ்வொரு தினாரையும் அல்லது ஒவ்வொரு நாட்டுடைய பணத்தையும் இது பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பல நேரங்கள்ல வந்து நம்ம குடும்பத்த இங்கேருந்து கூட்டிட்டு போ முடியாது. ஸோ குடும்பம் இங்க இருக்கும். குடும்பத்த விட்டுட்டு, குடும்ப உறுப்பினர்கள உட்டுட்டு, நம்ம அங்க தனியா இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். நமக்கு அங்க வந்து சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்காது. அப்படி சாப்பிடுறதா இருந்தா நெறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஒரு வசதி குறைந்த ஒரு வாழ்க்கை கூட பல சமயங்கள்ல, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. பல சமயங்கள்ல அத வாழ்ந்துகிட்டு தான் நம்ம வந்து பணத்த ஈட்ட வேண்டிய ஒரு நிலைமையில இருப்போம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்த நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதுக்கு சரியான வழிகாட்டுதல் என்ன? அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த புரோகிராம் நாங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் 2 முறை வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக இந்த நிகழ்ச்சிய வந்து நடத்துறோம். ஒரு தடவ இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த மாரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட வந்து நேரடியா கேட்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த புரோகிராம்ல கலந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஒரு புற கலந்துக்கிட்டு, "சார் நீங்க சொன்னது எனக்கு பாதி புரிஞ்சது அல்லது 25% புரிஞ்சது. மிச்சம் 75% புரியல. இதுக்கெல்லாம் என்ன சார்?" அப்படின்னு நீங்க நேரடியா என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, அப்படி ஆக்ஷன் எடுத்தா போதும். அந்த அளவுல தான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. சரி, ஓகே. ஸோ நம்ம இப்ப இன்னைக்கு டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த முதலீட்டில் இருந்து வருமானம். அதாவது நம்ம வெளிநாடுல வேலை பார்க்குறோம். நம்மகிட்ட கொஞ்சம் பணம் வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு 5 வருஷம், 10 வருஷம் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒரு 15,00,000 இருக்கு, 50,00,000 இருக்கு, அல்லது 1,00,00,000 இருக்கு அப்படின்னா, இந்த பணத்த நம்ம வந்து எப்படி இதுல இருந்து ஒரு பென்ஷன் மாதிரி. ஏன்னா, நம்ம இப்ப வேலை பார்க்கிறது எல்லாமே பல வெளிநாடுகள்ல தனியார் நிறுவனங்கள்ல தான் வேலை பார்க்குறோம். இப்ப உதாரணமா ஜப்பான்ல வந்துட்டு ஒரு திட்டம் இருக்கு. ஜப்பான் அரசு வேலையில 10 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பென்ஷன் நீங்க வந்து எவ்வளவு காலம் இருப்பீங்களோ, எந்த நாட்ல இருப்பீங்களோ அவ்வளோ குடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேயா? இந்த தகவல் சரியா? அப்படிங்கிறத வந்துட்டு ஜப்பான்ல இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு சில நாடுகள்ல அந்த மாரி பென்ஷன்கள் இருக்கு. சில நாடுகள்ல பென்ஷன் இல்ல. ஆனா பிரைவேட் கம்பெனில நீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னாலும், உங்களுக்கான ஓய்வு கால வருமானத்திற்கான வழிய நீங்க தான் வந்து உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா வந்து அ இந்தியாவுல வந்து 1க்கு 2 வீடு வாங்கி வச்சுட்டோம்னா, அந்த வீட்லருந்து கிடைக்கிற வருமானம் நமக்கு ஓய்வு காலத்துக்கு போதுமானதா இருக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சில பேர் வந்து அடுத்தடுத்து வீடு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து, "இல்ல சார், அது வந்து ஒரு பெரிய தொல்லையா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு வீட்ட மாத்திட்டு போயிடுறாங்க. பெர்மனன்ட்டா வரமாட்டேங்குது.
அதே மாதிரி அதுல வந்துட்டு ஒன்றும் வருமானமும் இல்லை. சொத்து வரி, குழாய் வரி, கழிவுநீர் வரி, அந்த வரி இந்த வரின்லாம் கட்டின பிறகு ஒன்றும் பெருசா வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை சார். அதை விட நல்ல ஒரு வாய்ப்புகள் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படியும் வந்து சொல்றவங்க இருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, வெளிநாட்டுல வேலைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 100ல 20% பேர் தவிர 80% பேர் இந்தியாவுக்கு, தாய்நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரணும்னு தான் வந்து நினைக்கிறாங்க. அப்படி வரணுங்கிறப்ப, இங்க வந்து அந்த வெளிநாடுகள்ல சம்பாதித்த ஒரு பணம் நமக்கு இங்க வருமானமா கிடைக்க போறது கிடையாது. ஓகேயா? அங்க ஒரு ரூ. 4,00,000 ஈட்டினோம்னா, இங்க 1,00,000 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, இந்த ரூ. 1,00,000 வருமானத்த வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, கூடுதல் வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இந்த மொத்த முதலீட்ல இப்ப நம்ம முதலீடு பண்ணி, இதிலிருந்து எஸ்டபிள்யூபி மூலமா நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு பென்ஷனுக்கான ஒரு பணத்த, நம்ம ஓய்வு காலத்துக்கான ஒரு பணத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு பல பேர் கேட்கிறேன், "என்ன சார் நம்ம ஒரு 3 வருஷம் தான் சார் நான் இருப்பேன். அல்லது அதிகபட்சம் 5 வருஷம் தான் சார் இருப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பணத்தை வந்து பெருக்குவதற்கான ஒரு சிந்தனை நமக்கு எப்ப வருது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி, 40லிருந்து 50 வயசுக்குள்ள தான் நமக்கு அந்த எண்ணமே வருது. 40 வயசு வரைக்கும் பாருங்க, நீங்க வந்து கொஞ்சம் சிக்கனமா இருங்க, சேமிங்க அப்படின்னா, "போங்க சார் உங்களுக்கு வேற வேலை இல்ல." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 40 வயசுக்கு பிறகு அவங்களே நம்மள தேடி வருவாங்க. "சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நீங்க சொல்றப்ப நான் கேட்கல சார். இப்ப நான் வந்து பணத்த சேர்க்கணும் சார். என்ன சார் ஏதாவது ஒரு வாய்ப்பு சொல்லுங்க சார்." குயிக்கா சேர்க்கணும் வேற சொல்லுவாங்க. குயிக்காலாம் வந்துட்டு எதுவுமே வந்து நடக்காது. எது எது எப்படி நடக்கணுமோ, அது அது அப்படித்தான் வந்து நடக்கும். அதுதான் இயற்கை விதி. ஓகேயா? ஸோ அப்ப நம்ம வந்து நம்ம பணத்த எப்படி ப கவனமா வந்து முதலீடு பண்ணி, அதிலிருந்து நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கான ஒரு பணத்த சேர்க்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு அக்கறையோட வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நாங்க சொல்றோம். நாங்க சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து செல்வா. ஸோ, என் கையில பணம் இருக்கு சார். நான் வந்து வெளிநாட்ல ஒரு 5 வருஷமா வேலை பார்க்குறேன். 10 வருஷமா வேலை பார்க்குறேன். 15 வருஷமா வேலை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு ரூ. 30,00,000 இருக்கு. அல்லது ஒரு ரூ. 50,00,000 இருக்கு. ரூ. 1,00,00,000 இருக்கு. இத என்னுடைய எதிர்காலத்துக்கு குழந்தைங்கலாம் படிச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா 40, 50 வயசுலயும் வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. 50, 55 வயசுல வந்து பல பேர் வந்து கல்யாணமே கூட குழந்தைகளுக்கு பண்ணி முடிச்சிருக்கலாம். பெரிய கமிட்மெண்ட் எதுவும் இல்ல சார். இப்போதைக்கு இந்த ரூ. 1,00,00,000 அல்லது ரூ. 50,00,000 பணத்த என்னுடைய ஓய்வு காலத்துக்கு நான் எப்படி முதலீடு பண்ணி ஒரு லாபத்த பெறுறது? என்னுடைய குழந்தைகள நான் எதிர்பார்க்காம, என்னுடைய வருமானத்திலிருந்தே நான் எப்படி வாழ்வது? அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கு வந்து இந்த இது இருக்கு. இந்த இதுல இப்படி பணத்த இது பண்றப்ப நம்ம முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி, "என் பணம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்குமா?" அப்படிங்கிறது. இன்னைக்கு எனக்கு 60 50 வயசு சார். 50 வயசு 50 வயசு. சார் ஒரே நிமிஷம். ஸோ இப்ப எனக்கு 50 வயசு. இந்த 50 வயசுல இருந்து நான் இப்ப பணத்த போட்டுர்றேன். என்கிட்ட இருக்கிற 10,00,000மோ, 20,00,000மோ, 30,00,000மோ, 50,00,000மோ போட்டுர்றேன். என்னால வந்து ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண முடியும். அல்லது ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும். அல்லது ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஒரு 60 வயசுல இருந்து இந்த பணத்த உங்களுக்கு வருமானம் நின்று போன பிறகு நீங்க வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப, அந்த பணம் அடுத்து ஒரு 20 வருஷம் நம்ம 80 வயசு வரைக்கும் நம்ம வாழுவோம். 85 வயசு வரைக்கும் வாழுவோம் அப்படின்னா, அவ்வளவு நாள் அந்த பணம் கிடைக்குமா? நீடிச்சு நமக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது விஷயம் பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வருஷா வருஷம் பொருட்களுடைய விலை உயர்வு தான் விலை ஏறுறது தான் நம்ம பணவீக்கம்னு சொல்றோம். 6% பணம் வந்து நமக்கு வந்துட்டு பொருட்களுடைய விலை ஏறிட்டே இருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன தாண்டுன ரிட்டர்ன் நமக்கு எங்க கிடைக்கும்? இப்ப நம்ம உதாரணமா எஃப்டில போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க. ஒரு ரூ. 50,00,000 உங்கட்ட இருக்கு. ஆ பேங்க்ல போட்டோம்னு வச்சுக்கங்க. பணமும் பத்திரமா இருக்கும். நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க போட்டு வச்சீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சமா கிடைக்கப் போற ஒரு கமிஷனுங்கிறது, இல்ல வட்டிங்கிறது, நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல 7%ல இருந்து 7,5% அதிகபட்சம் 8%. ஓகேயா? இந்த 8%ல
உங்களுக்கு இன்ஃப்ளேஷனே 6% 7% அப்படின்னா உங்களுக்கு ஒரே 1% தான் கூடுதலா லாபம் கிடைக்கும். இந்த கூடுதல் லாபத்தை வச்சு நீங்க வாழ்க்கை முழுக்க அடுத்த 20, 25 வருஷம் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. அப்ப பணவீக்கத்தை விட ஒரு 4-5% அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய முதலீடு எது அப்படின்னு பார்த்து அதுல முதலீடு பண்றது தான் புத்திசாலித்தனம். அந்த மாதிரியான முதலீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது வரி அந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்கணும். நீங்க எஃப்டில இருந்து கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு நீங்க என்ன டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்களோ, வருமான வரி பிராக்கெட்ல இருக்கீங்களோ அவ்வளவு கட்டணும். ஆனா இதே இது இதை விட கம்மியான வரி கட்டக்கூடிய ஒரு முதலீடு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் பார்த்து நான் எதில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி மிக சரியான கேள்வி. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதுக்கு முன்னாடி அத பத்தி ஒரு சரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். சார் நீங்க ஒரு ரூ. 10,00,000 போடுங்க சார். மாசம் மாசம் உங்களுக்கு ரூ. 1,00,000 குடுக்குறோம். 10 மாசம் கழிச்சு ரூ. 10,00,000 குடுக்குறோம்னா, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா, இப்படி தமிழ்நாட்டுல பணத்தை இழந்தவங்க பல 1000 பேர், பல 1000 கோடிகள இழந்திருக்காங்க. குயிக் மனிக்கு நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. குறுக்கு வழிய நம்ம எப்பவுமே நாடக்கூடாது. அதிகமான பணம் எங்க நமக்கு வருமானமா குடுக்குறாரு, லாபமா குடுக்குறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரோ, அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கு. நம்மளுடைய அசலே போயிடக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனால தயவு செஞ்சு அது மாரியான ஸ்கீம எவன் சொன்னாலும் ஒரு பெருசா கும்புட போட்டுட்டு, நீங்க அவர்ட்ட விலகி போயிறது நல்லது. பேராசை பெருநஷ்டம். அந்த ஒரு இத கரெக்ட்டா ஞாபகத்துல வச்சுருங்க. அடுத்து செல்வா. ஸோ இந்த எஸ்டபிள்யூபின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த 3 கேள்வி கேட்டோம். இந்த 3 கேள்வி வ வ ப பணவீக்கத்த விட அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கணும். அதே மாதிரி நமக்கு வரி சிக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. நீடித்த வாழ்க்கைக்கு நமக்கு துணை புரிறதுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா, அது என்ன மாரியான ஒரு திட்டம் சார்? நீங்க தான் எஃப்டி பணவீக்கம் அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி அப்ப வேற எதுல போடலாம்? ரியல் எஸ்டேட்ல போடலாமா? ரியல் எஸ்டேட்ல தான் நம்ம ஆட்கள் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் ரியல் எஸ்டேட் வருமானம் உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதில் முதலீடு செய்வது சரியான முதலீடாக இருந்தது. ஏன்னா, ஒரு ஒரு சென்ட் விலையே ஒரு 10, 20 வருஷம் கழிச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 10,00,000 தான் இருந்தது. ஓகேயா? அல்லது ஒரு 5,00,000 தான் இருந்தது. ரூ. 5,00,000க்கு ஒரு சென்ட் 5 சென்ட் ரூ. 25,00,000 வாங்குனோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அது 50,00,000 60,00,000 ஆயிருக்கு. 2வதுல இருந்து அதுல கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் 6% 7%ங்கிற அளவுல இருந்தது. நமக்கு இன்ஃப்ளேஷன விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எங்க போனீங்கன்னாலும் நிலத்தினுடைய மதிப்பு கன்னாபின்னான்னு உயர்ந்துருச்சு. நீங்க 10, 15 வருஷம் முன்னாடி 5,00,000 வாங்குனது இன்னைக்கு ஆ 10,00,000 12,00,000 இருக்கு. நீங்க இடத்த வாங்கக்கூடிய அளவுல அதனுடைய விலைங்கிறது இல்ல. மிக அதிகமான ஒரு விலைக்கு வந்துட்டதுனால, இனிமேல நம்ம ரியல் எஸ்டேட் வாங்கி கடந்த காலங்கள்ல கிடைச்ச மாரியான ஒரு லாபம் கிடைக்குமா? அப்படிங்கிறது ரொம்ப 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 டவுட்டான விஷயம். 2வது நம்ம எந்த இடத்துல வாங்குனா எவ்வளவு விலை உயரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. தூத்துக்குடி பக்கம் 5,000 வாங்குனோம் சார். இன்னைக்கு 5,00,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 5,00,000 வாங்குனது 50,00,000 ஆகுமா அப்படின்னா, அதுக்கு பல ஆண்டுகள் காத்துக்கிட்டு இருக்க முடியும். வேண்டியிருக்கும். கடந்த 20 வருஷம் மாரியே ரியல் எஸ்டேட் 20 வருஷத்துலயும் இருக்காது. அதனுடைய வருமானம் மிக மிக குறைவாகவே இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுலருந்து வருமானம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மூலமா வீடு வாடகை மூலமா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4% தான் கிடைக்குது. அத தாண்டி அதுல வருமானம் கிடைக்கிறது கிடையாது. அதனால அந்த ஒரு வாய்ப்ப நாம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத 1க்கு 10 முறை யோசிக்கணும். ஏன்னா இடம் தானே, இடம் வாங்கி போட்டா எங்க போகுது? அது பாட்டுக்கு ஏறத்தானே போகுது. அப்படிங்கிறது நெனைச்சது ஒரு காலம். இப்ப அந்த காலம் கிடையாது. ஏற்கனவே 3 வீடு வாங்குனவங்க, 4 வீடு வாங்குனவங்க, இந்த ஒரு 2 வீடு வித்தா போதும் அப்படின்னு ஒரு விக்கிற மனநிலையில தான் இருக்காங்களே ஒழிய,
புதுசா வர்றவங்க, புதுசா சம்பாதிக்கிறவங்க, அதுவும் வங்கி கடன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வீடு வாங்குறாங்க. சரி, இது வந்து ரியல் எஸ்டேட்டுடைய நிலைமை இப்படி இருக்கு. தங்கம் வாங்குனா, தங்கம் சார் போன வருஷத்திலேயே 100% வருமானம் குடுத்திருக்கே. சூப்பர் சார். ரூ. 10,00,000 போட்டோம் சார். ரூ. 20,00,000 ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரூ. 20,00,000 போட்டா, அடுத்து ஒரு 100% கிடைச்சா 40,00,000. அதுக்கு பிறகு அப்படியே 80,00,000. இந்த மாரி நடக்காது. ஏன்னா, தங்கம் கடந்த வருடத்துல நான் 100% வருமானம் குடுத்ததுங்கிறது உண்மதான். அது 40 வருஷத்துக்கு பிறகு தான் குடுத்திருக்கே ஒழிய, இப்ப புதுசா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அது 100 வருஷம் கிடைக்க போறது கிடையாது. அதனால தங்கத்தையும் நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ இத தாண்டி வேற என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுல மியூச்சுவல் ஃபண்ட் தான். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னங்கிறத ரொம்ப சிம்பிளான விஷயம். வேற அத பத்தி நம்ம ஒண்ணும் பெருசா நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. இந்த அதாவது உங்க கார நீங்களே ஓட்டுறதுக்கு பதிலா, ஒரு டிரைவர வச்சு ஓட்டுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க பங்கு சந்தையில நேரடியா முதலீடு பண்றதுக்கு பதிலா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் மூலமா நல்ல திட்டத்துல முதலீடு சொல்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்டபிள்யூபிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ங்கிறது பாருங்க. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம். அதாவது எஸ்ஐபி மூலமா அல்லது மொத்த பணத்த நீங்க வந்து வச்சிருக்கிறத போட்டுட்டு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது தான் வந்து இந்த எஸ்டபிள்யூபி. ஓகேயா? சிஸ்டமேட்டிக் இந்த பிளான் யாருக்கு? அடுத்து 3ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரப்போறீங்களா? உங்களுக்கு அந்த திட்டத்த வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். அதே மாரி கையில ரூ. 10,00,000 இருந்து ஒரு ரூ. 5,00,00,000 வரைக்கும் வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கும் இது பண்ணலாம். கட்டாயமா இந்த திட்டத்த பரிசீலிக்கலாம். பங்குக்கு சந்தைங்கிறது சூதாட்டம் அப்படின்னு நினைக்காம, நம்முடைய சொத்தை பெருக்குவதற்கான ஒரு நல்ல வழின்னு நினைக்கிறவங்க, தாராளமா எஸ்டபிள்யூபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்த போடலாம். என் காலத்துக்கு பிறகும் என்னுடைய இது இருக்கணும். இப்ப நீங்க ரூ. 5,00,00,000 பணம் போடுறீங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு எடுக்குறீங்க. மிச்சம் ரூ. 2,00,00,000 இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 2,00,00,000 நம்ம குழந்தைகளுக்கு குடுத்துட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து எஸ்டபிள்யூபிங்கிறது அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி. ஓகேயா? நீங்க கணக்கா அத எடுத்தீங்கன்னா, நீங்க பணமும் எடுத்த மாரி இருக்கும். அந்த அட்சய பாத்திரத்துல பணமும் இருக்கிற மாரி இருக்கும். ஓகேயா? அந்த அட்சய பாத்திரத்துல கிடைக்கிற வாய்ப்ப நீங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அத பரிசீலிங்க. அடுத்து செல்வா. ஸோ இது ஒரு எளிய நடைமுறை. எஸ்டபிள்யூபிங்கிறது என்ன? முதல்ல நீங்க பணத்த சேர்க்கிறீங்க. ஓகேயா? அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு மரத்த வளர்க்குற மாரி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முருங்கக்கா செடிய வந்து வைக்கிறோம். வச்சு இன்னைக்கு வச்ச உடனே இன்னைக்கு வந்து வைக்கிறோம். சின்ன செடி தான். தண்ணி ஊத்துறோம். ஆடு, மாடு சாப்பிடாத வரைக்கும் வந்துட்டு ஒரு வேலி கட்டி வைக்கிறோம். தினம் தண்ணி ஊத்தி அத பார்த்துக்கிட்டே இருக்கோம். 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே முருங்கக்கா பூத்து குலுங்குது. ஓகேயா? முருங்கக்கா வந்து நெறைய காய்ச்சு இதா இருக்கு. அதுல நமக்கு தேவையான முருங்கக்காவ மட்டும் எடுத்து சாம்பாரோ, குழம்போ வச்சு சாப்பிடுறோம். இதே தான் வந்து இந்த இது. இப்ப நான் முருங்கக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு தென்னை மரம். அது ஒவ்வொரு மரத்துக்கும் எப்படி ஒரு கால அளவு இருக்கோ, அதே மாரி இந்த முதலீட்டுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவுக்கு பிறகு நீங்க உங்களுக்கான பணத்த நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு 40 வயசு அப்படின்னா, என்னால மாசம் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு 10 வருஷத்துல எவ்வளவு பண்ணியிருப்பீங்க? 1,20,00,000 பண்ணியிருப்பீங்க. 20 வருஷத்துல 2,00,00,000 40,00,000 பண்ணியிருப்பீங்க. இது வந்து அப்படியே டபுள் ஆகியிருக்கும் பட்சத்துல ரூ. 5,00,00,000 உங்ககிட்ட வந்து இருக்கும். இல்ல சார், என் கையில வந்துட்டு அவ்வளோ பணம் இல்லன்னா, எவ்வளவு பணம் இருக்கோ அத முதல்ல சேமிச்சு, ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தொகுப்பு நிதிய கார்பஸ உருவாக்குங்க. அது வந்து 5,00,000 இருக்கலாம், 10,00,000 இருக்கலாம், 50,00,000 இருக்கலாம், ரூ. 1,00,00,000 இருக்கலாம். உங்களுக்கு எதிர்காலத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ முதல்ல அத சேர்த்து வைங்க. 2வது அந்த சேர்த்த பணத்த நல்ல வளர்ச்சி காண்ற மாரியான ஒரு முதலீட்டுல இருக்கணும். ஓகேயா? இப்போ கோல்டுங்கிறது வந்து திடீர்னு 100% குடுத்தது. ஆனா அடுத்த வருஷத்துல அவ்வளவு குடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரியல் எஸ்டேட்ங்கிறது ஒரு ஊர்ல பயங்கரமா குடுக்கும். இன்னொரு ஊர்ல குடுக்கவே குடுக்காது. அப்படி இல்லாம ஒரு நல்ல வளர்ச்சி. இப்ப அதாவது ஒரு 10, 20 ஆண்டுகள்ல 12%க்கு குறையாத ஒரு வளர்ச்சி எதுல இருக்கு? அப்படிங்கிறத பாருங்க. 3வது ஃபேஸ் வந்து வருமானம் நல்லா வளர்ந்த பிறகு, அதுல இருந்து நம்ம எடுக்கிறதுங்கிறது தான் வந்துட்டு வருமானம். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. 12% வளர்ச்சி எதுல இருக்கு?
பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10ல இருந்து 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% லாபம்ங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேரண்டி இருக்கா சார்னா கேரண்டி கிடையாது. கேரண்டிங்கிறது என்னன்னா 12% வருமானம்னா கரெக்டா 12% தான் குடுக்கணும். 13% குடுத்தேன்னா அது வருமானம், அது கேரண்டீடு வருமானம் கிடையாது. ஓகேயா? 12%ங்கிறது நாங்க குறைந்தபட்சமா சொல்றோம். அதை விட அதிகமா கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேயா? அதனால நீங்க அத பத்தி இது பண்ணாம, நீங்க தாராளமா இந்த மியூச்சுவல் ஃபண்டுல எஸ்ஐபி அ ஒ அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். அடுத்து. ஸோ எஸ்டபிள்யூபி ஏன் சிறந்தது அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் ஏன் சார் வந்து பெஸ்ட்டு? இது மற்ற முதலீடுகளோட ஒப்பிடு பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த ஒரு ஸ்லைடு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எஸ்டபிள்யூபியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை விட 4ல இருந்து 6% அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கும். நான் தான் ஒரு 12% சொன்னேன் இல்லையா? ஸோ அப்ப 6% இன்ஃப்ளேஷன்னா 12% லாபங்கிறப்போ 6% அதிகமா கிடைக்கும். இப்ப இதே இது வந்து எஃப்டில பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 8ல இருந்து 9% தான் அப்படி கிடைக்கும் பட்சத்துல, உங்களுக்கு 3% தான் கிடைக்கும். ஸோ அப்ப எஃப்டிய விட இன்னொரு மடங்கு அதிகமா அதுல கிடைக்குது. 2வது வாடகை வருமானம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் 3ல இருந்து 4% தான். அதுக்கு மேல வந்துட்டு அதுல இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறப்ப, லாபம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி அளவுக்கு இன்னைக்கு வேறு எதுலயும் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்கிறது இருக்கு. அதே மாரி வரிச்சுமை பார்த்தீங்கன்னா, இதுல மியூச்சுவல் ஃபண்டுல நம்ம எவ்வளவு பணம் எடுக்கிறோமோ, அதுக்கான ஒரு வரி மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நீங்க எவ்வளவு காலத்துக்கு பிறகு எடுக்கிறீங்கங்கிறப்ப, அதிகபட்சமா 1 வருஷத்துக்கு மேல எடுக்கிறீங்க பட்சத்துல 12.5% தான் உங்களுக்கு வந்துட்டு வரி இருக்கும். ஆனா, இதே இது வங்கி எஃப்டிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு இது வ வ வட்டி வருமானம் வருதோ, அத நீங்க எந்த பிராக்கெட்ல இருக்கீங்களோ, அதுக்கான ஒரு வட்டிய நீங்க அதுக்கான ஒரு வரிய கட்டி தான் ஆகணும். இப்போ உதாரணமா நீங்க 30% பேக்கிரவுண்ட்ல ஏற்கனவே இருந்தா, அதுல இருந்து கிடைக்கிற வருமானத்துக்கு நீங்க 30% தான் வரி கட்டி ஆகணும். அதே இது இது வந்து அப்படி கிடையாது. 12% 1 வருஷத்த தாண்டிட்டீங்கனாலே 12% கட்டினா போதும். அதே மாரி வாடகை த்துக்கும் வந்து முழு பணத்துக்கும் வந்து உங்களுக்கு வரி கட்ட வேண்டியிருக்கும். நம்ம அந்த வாடகைய நம்ம வந்துட்டு கையில கேஷா வாங்குறதுனால, பல சமயங்கள்ல நம்ம வந்து அது கணக்குல காட்ட மாட்டேங்கிறோம். அதுக்காக வந்து வரி கட்டாம இருக்கோம். ஆனா, இப்பல்லாம் திட்ட இது வ வ வரி சம்பந்தமான திட்டங்கள் வந்து பயங்கரமா மாறிட்டு இருக்கு. இவ்வளவுக்கு மேல நீங்க வந்து வாடகை குடுத்தீங்கன்னா, அல்லது வாங்குனீங்கன்னா, அதுக்கான பான் கார்டு நம்பர் நீங்க குடுத்து ஆகணும் அப்படின்னு டாக்ஸ் ஃபைல் பண்றவங்கள்ட்டயே கேட்டு வாங்கிறதுனால, நீங்க அதுலருந்து தப்பிக்க முடியாது. அதனால அதுக்கான வரிய நீங்க கட்டித்தான் ஆகணும். மூலதன பாதுகாப்பு அப்படின்னா, எஸ்டபிள்யூபில ஷார்ட் டைம்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா, 1 வருஷத்துலருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்க போடுற பணம் அதிகபட்சமா ஒரு 10 முதல் 20% குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நாங்க இல்லன்னே சொல்ல மாட்டோம். இப்போ உதாரணமா ரூ. 10,00,000 போடுறீங்க அப்படின்னா, அதுல ஒரு 10% ரூ. 1,00,000 அப்படிங்கிறது ஒரு 1 வருஷத்துலருந்து 2 வருஷத்துல வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த 2 வருஷத்த தாண்டி 5 வருஷங்கிறப்ப அந்த அந்த இந்த மூலதன இழப்பு அல்லது நஷ்டப்படுறதுங்கிறது உங்களுக்கு 90% குறைஞ்சிரும். 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா லாபத்துல தான் இருப்பீங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் லாபத்துல இருக்கீங்கங்கிறது தான் கேள்விக்குறியே ஒழிய, நீங்க கட்டாயமா லாபத்துல இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆ சந்தேகமும் வேணாம். ஸோ வங்கி எஃப்டில பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு பாதுகாப்பு. ஆனா வருமானம் ரொம்ப கம்மி. வாடகை வருமானங்கிறது வந்து நம்ம அந்த வீட்ட வித்துட்டோம்னா வாடகை வருமானம் நமக்கு கிடைக்காது. அதே மாரி பணவீக்கத்தை வெல்லும் சக்தி வந்து எஸ்டபிள்யூபிக்கு தான் உண்டு. மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் உண்டு. ஆ வங்கி எஃப்டிக்கோ அல்லது வாடகை வருமானத்துக்கோ அந்த ஒரு சக்தி இல்ல. ஸோ எல்லா விஷயத்திலயும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டபிள்யூபி பெஸ்ட்ங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்து. முதலீட்டு கலவை. இங்க நம்ம குடுத்திருக்கிற இந்த முதலீட்டு கலவை அடிப்படையில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றப்ப, நமக்கு நீண்ட காலத்துல
ஒரு 10% வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு தோராயமா ஒரு இதுதான் நாங்க வந்து போட்டிருக்கோமே ஒழிய, இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, ஒருத்தர் வந்து அ மாத்திரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன வயசுன்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி உங்களுடைய வயசு என்ன? நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க? அதையெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய அசெட் அலோகேஷன்ங்கிறது மாறும். அந்த முதலீட்டு கலவைங்கிறது மாறும். அதனால வந்து இதுல நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு 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 உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கோமே ஒழிய, இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து. ஸோ பொன்னான விதிங்கிறது எவ்வளவு அப்படின்னா வந்து, நீங்க சார் நான் வந்து ரூ. 1,00,00,000 போட்டிருக்கேன் சார். இதுல எஸ்டபிள்யூபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மாசத்துக்கு எவ்வளோ எடுக்குறீங்க? ரூ. 1,00,000 எனக்கு தேவை அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற பணம் வந்து அதிகபட்சம் 10 வருஷத்துல உங்களுடைய பணம் காலி ஆயிடும். ஏன்னா நீங்க எடுக்கிறது ரூ. 1,00,000. 100 மாசத்துல அந்த பணம் இதாயிடுச்சு அப்படிங்கிற பிறகு, நீங்க எடுக்கிறதுக்கு பணம் கையில இருக்கவே இருக்காது. இதுக்கு பதிலா நீங்க அந்த 4% ரூல் அப்படின்னு இருக்கு. அதாவது ரூ. 1,00,00,000க்கு ரூ. 40,000 நீங்க எடுக்கும் பட்சத்துல, நீங்க வந்து போட்டிருக்கிற பணமும் ஏறக்குறைய அப்படியே இருக்கும். நீண்ட நாளைக்கு அதாவது 25 வருஷம், 30 வருஷம் கூட நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு கால்குலேட்டர இந்த நிகழ்ச்சியின் கடைசியில செல்வா வந்து உங்களுடைய எஸ்டபிள்யூபி அமௌண்ட்ட நீங்க எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட்டர் போட்டு உங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்லுவாரு. அப்ப நம்ம தெளிவா இன்னும் தெரிஞ்சுக்குவோம். அடுத்து. ஸோ ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 25,00,000 ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்றீங்க. 4% ரூல் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ரூ. 1,00,000 நீங்க வந்துட்டு ஆ ஒரு ஒரு ஆண்டுக்கு ரூ. 1,00,000 அப்படின்னா பாருங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 8,500 அந்த மாரி வரும். அதே மாரி 5% ரூல்ல பார்த்தீங்கன்னா, 1,25,000 அத நீங்க 12ஆல வகுத்துக்க வேண்டியதுதான். அதே மாரி 6%ன்னா ரூ. 1,50,000 இப்படி நீங்க எவ்வளவு நீங்க ஸ்மாரா போட்டு வச்சிருக்கீங்களோ, ரூ. 1,00,00,000 நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. மாசத்துக்கு ரூ. 40,000 நீங்க எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பட்சத்துல, உங்களோட பணம் குறையவும் குறையாது. நீங்க 40,000 தொடர்ந்து 20 வருஷம், 30 வருஷம்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இத கூட நீங்க ஒரு ஸ்லைடு எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா, நெறைய பேர் வந்து நான் எவ்வளவு போட்டா எனக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க ரூ. 1,00,00,000 போட்டு 1 வருஷமோ அல்லது சில ஒ ஒ ஒ ஒரு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்துல ரூ. 40,000 நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அது 25லிருந்து 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் தம்ப் ரூல். ஓகேயா? இந்த அளவு இத இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். உங்களுக்கு அப்ப நான் எனக்கு வந்து ரூ. 1,00,000 வேணும்னா, அப்ப நான் ரூ. 3,00,00,000 போடணும் அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்து. ஸோ 20 வருடங்களுக்கு வந்து பணம் வளருமானா, தாராளமா வந்து வளரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வந்து ரூ. 50,00,000 நீங்க வந்து போடுறீங்க. ஓகேயா? இந்த ரூ. 50,00,000 இப்ப 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வ ஒ கிட்டத்தட்ட ரூ. 1,33,00,00,000 ஆகும். இல்லையா? அதே மாரி 1,00,00,000 போட்டீங்கன்னா, 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப, 2,65,00,000 ஆயிருது. ஒருவேள நீங்க 2,00,00,000 போட்டீங்கன்னா, 5,31,00,000 ஆயிருது. ஸோ, நம்ம எவ்வளவு பணத்த போடுறோமோ, அதுதான் வளர்ந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டா பின்னாடி கிடைக்கும். ஓகேயா? நம்ம வெறும் அரை ஆழாக்கு அரிசிய வச்சுக்கிட்டு, பானை நெறைய சோறு ஆகணும்னா வந்து வரணும்னா முடியுமா? முடியாது. ஒரு பானை நெறைய நமக்கு சோறு வரணும் அப்படின்னா, ஒரு படி அரிசியாவது நம்ம அதுல வந்து போட்டா தான் நமக்கு பானை நெறைய சோறு வரும். ஸோ, நம்ம என்ன போடுறோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். கம்மியா போட்டுட்டு அதிகமா எதிர்பார்க்கிறதுங்கிறது, இந்த முதலீட்ட புரிஞ்சுக்காம பேசுறதுன்னு அர்த்தம். ஸோ, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ, அந்த அளவுக்கு பணத்த போட முயற்சிக்குங்க. அல்லது நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்து. இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, இரட்டை வரி விதிப்பு முறை, இந்தியாவுல எவ்வளவு வரி, வரிச்சலுகை எல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்க இது பண்ணணும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, வரிங்கிறது எந்த ஊர்ல இருந்தாலும் அது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிய செலுத்தாம யாரும் எந்த ஊர்லயும் இருக்க முடியாது.
இந்தியாவில் இருந்தாலும் சரி அல்லது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. இந்தியாவிலையாவது பரவாயில்ல, கேஸை வாங்கி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வரியில முன்ன பின்ன நீங்க சேவ் பண்ணிடலாம். ஆனா வெளிநாடுகள்ல அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதனால வரியை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா நீங்க முதலீடே பண்ண முடியாது, லாபமும் உங்களுக்கு கிடைக்காது. பரவாயில்ல, 10%, 12% வரியை கட்டிட்டு நம்ம அந்த லாபத்தை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில நீங்க இருந்தாதான் நீங்க அடுத்தடுத்து இதை நோக்கி போக முடியுமே ஒழிய, சார் நான் எதுக்கு சார் இவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னா நீங்க முதலீடும் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு லாபமும் கிடைக்காது, கடைசியில பார்த்தா எதிர்காலத்துக்கான தேவையான பணத்தை நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால வரியை பத்தி ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க. கட்ட வேண்டிய வரியை கட்டி தான் ஆகணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனால வரியை பத்தி ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க. அடுத்து, ஸோ பணம் எவ்வாறு உங்க கைக்கு சேரும் அப்படின்னா, நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க. வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல ஏதோ ஒரு வங்கியில கணக்கு வச்சிருப்பீங்க இல்லையா? அது அரசு வங்கியா இருந்தாலும் சரி, தனியார் வங்கியா இருந்தாலும் சரி, இதுல வச்சிருப்பீங்க. அங்க இருந்து நீங்க பணம் கட்டுவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல, சார் எந்தெந்த மியூச்சுவல் ரூ. 1,00,00,000 நான் போடுறேன். அப்படின்னா, நான் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போடணும்? அப்படின்னா, உங்க ரிஸ்க்குக்கு ஏத்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டா நாங்க சொல்லுவோம். இப்போ உதாரணமா, துபாயில இருந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் ஒரு 4 மாசம் முன்னாடி எங்ககிட்ட, சார் நான் ரூ. 1,00,00,000 உங்களுக்கு குடுக்குறேன். எனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு, இப்ப எனக்கு 57 வயசு, 60 வயசுல இருந்து எனக்கு ஒரு 50,000மோ, 60,000மோ கிடைச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரூ. 1,00,00,000க்கான திட்டங்கள நாங்க சொன்னோம். அவர் ஒவ்வொரு திட்டமும் இது பண்றப்ப, அவர் அங்கிருந்து அவருடைய வங்கி கணக்குல இருந்து பணம் கட்டுவாரு. நாங்க எந்த திட்டத்த சொல்லியிருக்கோமோ, அந்த திட்டத்துக்கு நேரா அந்த பணம் போயிடும். எங்ககிட்ட அந்த பணம் வரவே வராது. உங்க பணத்த நாங்க தொடவே மாட்டோம். நாங்க எந்த ஸ்கீம் சொல்றோமோ, அந்த ஸ்கீமுக்கு நேரா அந்த பணம் போயிடும். அதே மாதிரி நீங்க பணம் எடுக்கிறப்ப, அந்த ஸ்கீம்ல இருந்து நேரா உங்க கணக்குக்கு தான் வருமே ஒழிய, எங்ககிட்ட அந்த பணம்ங்கிறது வரவும் வராது. நாங்க டச் பண்ணவே மாட்டோம். ஸோ வெளிநாட்டு வங்கிகள்ல இருந்து இந்தியாவுல நீங்க முதலீடு பண்றீங்க. இந்தியாவுல பண்ண முதலீட்டுல இருந்து லாபத்தையோ அல்லது மொத்த பணத்தையோ நீங்க எடுக்கிறப்ப, அது உங்க இந்திய கணக்குக்கு வரும். அந்த பணத்துக்கு அந்த அந்த வங்கி கணக்கு உங்களுடையதுங்கிறதுனால, நீங்க அந்த பணத்த எடுத்து தாராளமா செலவு பண்ணலாம். ஓகேயா? மத்தபடி செக்கு குடுக்குறதோ, அல்லது பணத்த கையில குடுக்குறதோ, அந்த மாரியான வேலைகளே இதுல கிடையாது. ஓகே. அடுத்து. ஸோ இதுல நம்ம பண்ணக்கூடாத தவறுகள், அதாவது நம்ம எல்லாருமே செஞ்சுகிட்டு இருக்கிற தவறுகள் அப்படின்னா, இந்த இதுதான். அதாவது தாமதம் நம்ம நெறைய பண்றோம். 20 வயசுல, 30 வயசுல நம்ம இத பத்தி நெனச்சே பார்க்கறது கிடையாது. 40, 50 வயசுல தான் நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு 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 இளமை காலத்துல ஒரு 30 வயசுல நான் இப்ப 5,000, 10,000 நீங்க செலவு இது முதலீடு பண்ணீங்கன்னா கூட, இந்த நேரத்துல உங்கள்ட்ட கோடிக்கணக்குல பணம் சேர்ந்திருக்கும். ஓகேயா? ஆனா நம்மளுடைய இளமை காலத்துல இத பத்தி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, பல பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. வாய்ப்பு இருந்தாலும் பல பேர் அத நம்பி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேயா? அதனால நீங்க இனிமேல ஒவ்வொரு நாளும் நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாதகமா தான் முடியுமே ஒழிய, நீங்க தாமதிச்சு அதனால அடையக்கூடிய பலன் எதுவுமே இல்ல. நீங்க இப்ப நீங்க இது பண்றீங்களா, உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? 25 வயசுல, 30 வயசுல அவங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பணத்த சேர்க்க சொல்லுங்க. நீங்களும் இன்னைக்கே முதலீடு பண்ண ஆ ஆ ப பண்ண ஆரம்பிங்க. அதிக ஆசை கூடாது, பேராசை பெருநஷ்டம்னு நான் ஏற்கனவே சொல்ட்டேன். எல்லாமே நீங்க என்னதான் மாய மந்திரம் போட்டீங்கன்னாலும் இன்னைக்கு வச்ச தக்காளி செடி நாளைக்கு தக்காளி குடுக்காது. இன்னைக்கு வைக்கிற முருங்க மரத்த ஜீ பூம்பா, ஜீ பூம்பான்னு ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு 10,000 முறை சொன்னாலும் முருங்கக்காய் குடுக்கவே குடுக்காது. அதே மாரி பணத்த போட்டுட்டு ஜீ பூம்பா பண்ணீங்கன்னா, நாளைக்கு வந்துரும் அப்படின்னா, எல்லாருமே அந்த ஜீ பூம்பாவ பண்ணி அந்த பணத்த பெருக்கிருவாங்க. நெறைய பேர் சார் உங்களுக்கு அந்த சூப்பர் லாபத்த நான் குடுக்குறேன் சார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பணத்த எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா, நீங்க பணமா அவன்கிட்ட குடுக்குறீங்க. இப்ப நீங்க எங்ககிட்ட ரூ. 1 கூட நீங்க குடுக்கல. நீங்க நேரா அந்த ஸ்கீமுக்கு தான் குடுக்க போறீங்களே ஒழிய, எங்க கூட குடுக்க போறதில்ல. அதனால நாங்க பணத்த எடுத்துட்டு ஓடிருவோங்கிற பிரச்சனையே கிடையாது இந்த இதுல. ஓகே. 3வது வங்கி வைப்பு நிதி. பத்திரம், 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 பத்திரம்னு பத்திரத்த தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, அதுலருந்து கிடைக்கிற வருமானத்த நம்ம விட்டுர்றோம். பத்திரம் மட்டும் கிடையாது. வருமானமும் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்துக்கு மேலயும் இந்த பயம்ங்கிறது நம்ம ஆட்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். உலகத்திலேயே மிக அதிகமான பயப்படுறவங்க யாருன்னா, நம்ம ஆட்கள் தான். சார் பணம் பத்திரம் சார், பணம் பத்திரம் சார்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய இதுல இருந்து இந்த பணத்துடைய மதிப்பு குறைவதை வந்து அவங்க வந்து இது பண்ணவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப பயமா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஒரு 5000மோ 10,000மோ போட்டு பாருங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் போட்டு பாருங்க. இது என்ன சார் என்ன ஆகுது? அப்படின்னு 2 முறை ஒரு 10,000 போட்டுட்டு ஒரு 10,000 கழிச்சு எடுங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு எடுங்க. ஓ! ஆமா நான் கரெக்ட்டா தான் பணம் போடுறேன். பணம் திரும்ப எடுக்கவும் கரெக்ட்டா வந்துருதே! அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பயம் அதாவது நம்ம வந்து நீச்சல் கத்துக்கிறதுக்கு தரையிலேயே நின்னுகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்க, இந்த ஜென்மத்துக்கு நீச்சல் கத்துக்க முடியாது. ஒரு 2 அடியாவது இறங்கி, நம்ம வந்து ததக புதகான்னு நீச்சல் போட்டா தான் வந்து நீச்சல் கத்துக்க முடியுமே ஒழிய, கரையில நின்னுகிட்டு நீச்சலே நம்மளால கத்துக்க முடியாது. இந்த பயத்த முதல்ல விட்டொழிங்க. இந்த பயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, நீங்க எந்த காலத்திலயும் இது மாரியான முதலீடுகள்ல வர முடியாது. இப்ப நீங்க இந்த மாரியான மீட்டிங்குக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமும் வேஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேயா? ஏன்னா, நம்ம வந்து நெறைய டைம் இருக்கிறப்ப, நம்ம வந்து பயந்துகிட்டு நம்ம வந்து பண்ணாம இருக்கிறத விட, நம்ம அந்த நேரத்துக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம். பயந்தீங்கன்னா, அந்த முதலீட்டுக்கு வர முடியாது. உங்களுடைய பயத்தை போக்குகிற மாரியான ஒரு முதலீட்டு வழிமுறைய நாங்க சொல்றோம். எங்கள நம்புங்க. பங்குச்சந்தைய நம்புங்க. உங்களுக்கு எந்த காலத்திலயும் நஷ்டம் வராதபடிக்கு முதலீட்டு வாய்ப்புகள குடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அடுத்து. ஸோ நம்பிக்கையோட நாடு திரும்புங்க. நாடு திரும்புறவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. நீங்க அங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த இங்க கொண்டு வந்து, நீங்க நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஆ ஆசை. அதற்கு தேவையான வழிகாட்டுதல் அத்தனையும் உங்களுக்கு குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா உங்க சைட்ல இருந்து நீங்க முதலீடு செய்வதற்கு தயாராக இல்லைன்னா, அதனால உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. ஸோ நீங்க இது மாரியான ஒரு மீட்டிங் வந்திருக்கீங்க. என்ன உங்களுக்கு 1000 சந்தேகம் இருக்கலாம். அது தப்பே கிடையாது. சந்தேகத்த தீர்த்துட்டு இதுல வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே சில பேர்லாம் இருக்காங்க. அத வந்து இத பத்தி சந்தேகத்தோடயே இருப்பாங்க. ஐய்யய்யோ! சந்தேகம் தீர்ந்துற போகுது. நம்ம இதுல பண்ணிற போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. சந்தேகத்த தீர்த்துட்டு இதுல பண்ணால் ஒழிய, இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமே வேஸ்ட்டு. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே சந்தேகத்த தீர்த்துட்டு, எதிர்காலத்துல ஒரு நிம்மதியான, நல்ல லாபத்தோட, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல நாங்க காட்ட தயாரா இருக்கோம். நீங்க அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட, அடுத்து செல்வா பேசுவாரு. அவர் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள சொல்லுவாரு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து நம்ம இந்த லம்சம் கால்குலேட்டர் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் வந்து தெரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு போனஸ் கால்குலேட்டர் நம்ம காட்டுறோம் அப்படின்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த லம்சம் கால்குலேட்டர். இப்போ சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த சார்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்து வந்திருப்போம். எத்தனை 10 லட்சம் போட்டால் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த கால்குலேட்டர் பயன்படுத்தி எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய பணம் வந்து நீடிக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ முதல்ல இங்கே பாருங்க, லம்சம் அமௌண்ட் யூ would லைக் டு இன்வெஸ்ட். இது 10 லட்ச ரூபாய் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். ஒருத்தர் 10 லட்ச ரூபான்னா அதில் எவ்வளோ எடுக்கலாம்? இன்கம் ஆர் அமௌண்ட் withdrawn எவ்ரி மந்த், இதுல இருந்து மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்றது இங்க போட்டிருக்கோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப அதிகமா போட்டிருக்கோம், 8% போட்டிருக்கோம். அது நம்ம 4%, இதில் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 10 லட்சம் வச்சிருக்கிறவருக்கு தாராளமாக அவருக்கு 4% அப்படின்ற இந்த 3300 ரூபாய் அப்படின்றத தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனுவல் ரிட்டர்ன் இங்கே 11% அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்னன்னா, இந்த 10 லட்சத்தை ஏதோ ஒரு ஸ்கீம்லயோ ஃபண்ட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, இல்லை கலவையான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டுக்காண்டு ரிட்டர்ன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கால்குலேஷன் நம்ம சேர்த்துக்க வேண்டியது 6% இன்ஃப்ளேஷன். சில பேர் நீங்க எல்ஐசியில் நிறைய இந்த யூலிப் பாலிசி இல்லைன்னா மிச்ச பாலிசி எல்லாம் போட்டிருப்பீங்க, ஆன்விட்டி பாலிசி எல்லாம் போட்டிருப்பீங்க. அதில் அவங்க இன்ஃப்ளேஷனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் 20 வருஷம் போடுங்க சார், 20 வருஷம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை, கேரண்டி தான் கொடுக்குறாங்க. ஆனால் 60வது வயசுல உங்களுக்கு 25,000 ரூபாய் கையில கிடைக்குது அப்படின்னா, 80வது வயசுலயும் உங்களுக்கு 25,000 தான் கையில கிடைக்குது அப்படின்னா, நீங்க இன்ஃப்ளேஷனை தாண்டி உங்க வருமானம் வந்து வளரல. 20 வருஷமா 25,000 கிடைச்சதுன்னா எப்படி இந்த வருஷத்தோட அடுத்த வருஷத்துக்கான விலைவாசி உயர்வு அதிகமாகுது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இந்த கால்குலேஷன் நம்ம வந்து போடணும்.
சரி சார், 10 லட்சத்துக்கு சரி ஓகே, 3500 ரூபா கிடைச்சதுன்னா எனக்கு எத்தனை வருஷம் இந்த 10 லட்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே பார்க்கலாம். இது இந்த இயர் இங்க கொடுத்துருக்கோம். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் 10 லட்சம் ஸ்டார்டிங் முதல் வருஷத்துல. இதுல இருந்து நீங்க 40,000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க. 3333 இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 40,000 பர் இயர். இதுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் இந்த 10 லட்சத்துக்கு உங்களுக்கு 10% கிடைச்சதுன்னா அங்கே ஒரு 96,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணது ப்ளஸ் ஆனுவல் ரிட்டர்ன் இதெல்லாம் இப்ப கழிச்சு மீதி இருக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 10,56,000. இது வருஷா வருஷம் வளர்ந்துகிட்டே வருது. எத்தனை ஆண்டுகள் வளருது இந்த பணம்? யூ ஹவ் ரன் அவுட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய 65 வருஷம். ஸோ இப்போ நீங்கள் 60 வயசுல போடுறீங்கன்னா கூட 100 வயசுக்கு மேலேயும் இந்த 3,500 ரூபாய் உங்க கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, 3,500 மட்டும் கிடையாது. நீங்க வருஷா வருஷம் வித்ட்ரா பண்றீங்களே அந்த தொகை பாருங்க. இந்த ஆன்விட்டி பிளான் மாதிரி கிடையாது, இது கேரண்டீட் மாதிரி கிடையாது. 40,000 நீங்க முதல் வருஷம் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 42,000 ரூபாய் எடுப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 44,000 ரூபாய் எடுப்பீங்க. இது மாதிரி நீங்க வந்து எடுக்கலாம். சரி சார், 3,300 ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கே, நான் இங்க வந்துட்டேன், ஊர்ல நான் வந்து செட்டில் ஆகிறேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா தானே நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு 6% வரைக்கும் கூட நீங்க இதுல வந்து எடுக்கலாம். இந்த கால்குலேஷன்ல பாருங்க, நான் மாத்துறேன். 6%-ஆ போடுறேன். அப்ப நீங்க 5,000 வரைக்கும் போகலாம். 10 லட்சத்துக்கு மாசம் எனக்கு 5,000 ரூபாய் கிடைக்குது. அடுத்த 60 வருஷம் என்னோட முதலும் வந்து அப்படியே இருக்கு அப்படின்ற கால்குலேஷன் படி 5,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரியலிஸ்டிக். இதை தாண்டி தயவுசெய்து வந்து யோசிக்காதீங்க எஸ்டபிலிட்டினா ஆஹா ஓஹோன்ட்டு. ஆனா பாருங்க, நீங்க அதுவே 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, 25 லட்சம் ரூபாய் நீங்க எஸ்டபிள்யூ போட முடியுதுன்னா இதுவுமே திரும்பவும் 5% கணக்குன்னு எடுத்துப்போம் நாமினலாவே. 10,000 ரூபாய் உங்களுக்கு ஆண்டு ஒண்ணுல இருந்து கிடைக்கிறது. 1,25,000 வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு? அடுத்த 30ல இருந்து 36 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. என்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும். 10% போடுற இதுல 11% கிடைக்கக்கூடியது. அதுக்கு மேல நம்ம இப்ப போக வேண்டாம். 11%க்கு மேல. ஏன்னா எஸ்டபிள்யூபின்னு வந்தா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல 12% எதிர்பார்ப்பதுன்றது சாத்தியம் கிடையாது. 11% அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கும் மேல கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 11% வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாதுகாப்பு பிளஸ் வளர்ச்சின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு அப்படி சொல்றேன். இப்போ பாருங்க, 11% உங்களுக்கு கிடைச்சதுன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல உங்களுடைய முதல் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க 60 வயசுல நீங்க முதலீடு பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85-90 வயசு வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து இருப்போம்னு வச்சுக்கலாமே. ஒரு 30 வருஷங்கள் கேரண்டீடா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த 5%, 6% ரூல். இதை மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 4%ல வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதிகபட்சம் 6% வரைக்கும் போங்க. இதுவே 1,00,00,000 ரூபாய் வச்சிருக்கேன் சார், எனக்கு ஏதாவது கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். எஸ், 1 crore நம்ம முன்னாடியே சொன்னோம் 41,000 rupees நீங்கள் வந்து மாதம் மாதம் எடுத்துக்கலாம். அதுவும் வருஷா வருஷம் இந்த 41,000ன்றது இதுவாகும். ஸோ இப்போ 1,00,00,000 ரூபாய் நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கான வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 இருந்து 25,000 ரூபாய் அவ்வளோதான் வந்து கிடைக்கும், சென்னை மாதிரியான ஒரு நகரங்கள்லயே. ஆனால் ஒருத்தர் 1,00,00,000 ரூபாய் வச்சுட்டு அந்த 1,00,00,000 ரூபாய்க்கான அப்ரிசியேஷனும் அவருக்கு வந்து கிடைக்குது. அடுத்த 50 வருஷம் அவருக்கான அந்த பணம் அப்படியே வந்து இருக்க போகுது. அதே மாதிரி மாசம் மாசம் 41,000 ரூபாயும் அவருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இதனால தான் இந்த எஸ்டபிள்யூபிஏ வந்து ஒரு அனுகூலமான ஒரு திட்டம் அப்படின்றோம். ஸோ இந்த கால்குலேட்டர் உங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு வந்து அனுப்புறோம். நிகழ்ச்சியின் இறுதி வரை இருங்க. நெக்ஸ்ட் லாபம் மூலியமாக நீங்க எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்லைடை நான் வந்து ஷேர் பண்றேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில கேள்விகள் எஸ்டபிள்யூபி பற்றி இப்போ கண்டிப்பாக வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சேட் செக்ஷனில் இப்போயே வந்து போட ஆரம்பிங்க. இந்த ஸ்லைடு நம்ம வந்து லாபத்தில் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் உங்களுக்கான கேள்வி பதில்கள் நாங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ உங்களுடைய கேள்வி பதில்களை செஷன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடும். உங்களோட கேள்விகள் தயவுசெய்து இங்கே நீங்கள் வந்து போடலாம் சேட் செக்ஷனில். ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, என்னுடைய ப்ரெசன்டேஷன் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும்.
லாபம் அப்படின்னா என்ன? லாபம் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. எங்களிடம் எதற்கு நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்றத இந்த ஸ்லைட்ஸ் வழியா நம்ம வந்து பார்க்கலாம். எங்களுடைய நிறுவனத்தின் பேர் விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட். புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா, ஆனந்த விகடன் பத்திரிகையோட ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த விகடன் வெல்த். அதனுடைய பிராண்ட் நேம் தான் லாபம். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போதைக்கு கொடுக்குறோம். மிச்சப்படி உங்களுக்கு பாண்ட்ஸ் வேணும்னா எங்களுடைய அஃபிலியேட் ஐஎன்ஆர் பாண்ட்ஸ் மூலமாக நாங்கள் அதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம். சரி, நாங்கள் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்டு கம்பெனியா, செபி ரெஜிஸ்டர்டுனா ஆமாம், எங்களுடைய ஏஆர்என் நம்பர் பார்த்துக்கலாம். ஏஆர்என் 310095 அப்படின்றது இது வந்து எங்களுடைய ஆம்ஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லைசன்ஸ் நம்பர். எங்களுடைய அட்ரஸ் வாசன் அவென்யூ, அண்ணா சாலை, 1000 இயங்கக்கூடிய ஆனந்த விகடன் பத்திரிகையிலே தான் வந்து எங்களுடைய ஆஃபீஸும் வந்து இருக்கு. எங்களை நேரடியாக வந்து பார்க்கணுன்றவங்க அண்ணா சாலை கிளையில வந்து நீங்கள் எங்களை சந்திக்கலாம். எங்களுடைய வெப்சைட் லாபம்.மணி அண்ட் ஃபோன் நம்பர் இஸ் 9600296001. இதுவரைக்கும் 700க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ், உலகளாவிய கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இருக்காங்க. இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸாக இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்தீங்க. ஸோ நிறைய மிடில் ஈஸ்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி, ஓமான், கத்தார், குவைத், யுஏஇ, அதே மாதிரி நிறைய யூரோப்ல இருந்து வந்திருந்தீங்க. இதில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இதில் நார்வே வந்து நான் வந்து காட்டல, நார்வேல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதிகமாக நிறைய பேர் ஸ்வீடன்ல இருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்திருக்காங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஸ்வீடன் தமிழ்ச்சங்கம், ஸ்டாக்ஹோம் தமிழ்ச்சங்கத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது பண்ணோம். அதுல இருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. யுஎஸ்ஏ, கனடா, ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா பற்றி சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. எங்களை நீங்கள் நம்ப வேணாம், எங்களுடைய இன்வெஸ்டர்ஸை நீங்கள் நம்புங்க. எங்களுக்கான ரிவ்யூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. வி ஆர் ரேட்டட் 4.8 அவுட் ஆஃப் 5. ரவிநாத் அப்படின்ற கிளைண்ட் இங்கே எங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு அப்படின்றது பாருங்க. ஃபெல்ட் ஃப்ரீ டு காண்டாக்ட் டீம் and Mr. Kumar for any support required related to mutual fund investments. Based on the confidence and trust created by the team, I started mutual fund investments for my 2 cents, and they also started SIP with Labam. அவர் மட்டும் இல்லை, அவரோட பசங்க, ஒய்ஃப் எல்லாருமே எங்கள் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கே வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சரியான அளவில் தான் அவங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் மிச்ச கிளைண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமலதா வெற்றிவேல் ஃப்ரம் வேலூர். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இருந்தால் பெரும்பாலும் எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்காங்க. இன்ட்ரடியூஸ்ட் பை மை கொலீக், லாபம் ஹாஸ் பீன் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ கான்ஃபிடென்ட்லி ரெக்கமெண்ட் தெம் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹசன் அப்படின்ட்டு ஒரு நண்பர். அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் தான். அவருக்கு வந்து ஷரியா ஃபண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டார். அதே மாதிரி ஷரியா ஃபண்ட்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அவருக்கு எங்களோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரை வந்து ரெஃபர் பண்ணார். அதில் கிட்டத்தட்ட 5 பேர் இப்போ எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷவுட் அவுட் டு மிஸ்டர் ஹசன். சரி, நீங்க ஏன் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான கோல்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு முக்கியமாக வெளிநாடு வாழ்ந்தீர்கள், இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னா மோஸ்ட்லி ரிட்டையர்மெண்ட் தான் உங்களுடைய கோலாக வந்து இருக்கு. அதற்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம். அதே மாதிரி ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு முக்கிய காரணம் இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன். முன்னாடியே சொன்ன இன்ஃப்ளேஷன் 6% சேர்க்காம எந்த ஒரு முதலீட்டு கணக்கையும் நீங்கள் வந்து போடவே கூடாது. 6-7% இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியன் ஈக்விட்டியில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷனையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் பாருங்க, 5000லேருந்து 25,000 இருந்துச்சு. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு விமன் வெபினார் நடத்தணும். எல்லாரும் போட்டது என்னன்னா 75,000 மேலே தான் ஒரு எல்கேஜி ஃபீஸ் கூட இருக்கு. இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, விலைவாசி அதிகமாக இருக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஜோன் வேணும்னா நாம முதலீடு செய்ய வேண்டும். எங்க செய்யணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செய்யணும். ஆஹ் எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்கலாம். அனன்யா, மல்லிகான்ட்டு 2 பேர். ஒருத்தவங்க 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 4,500 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 25 to 35 இயர்ஸ்க்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதை பாட்டு க்ரோ பண்ணுறாங்க. அடுத்து மல்லிகா வந்து ஆனால் 35 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஷீ இஸ் இன்வெஸ்டிங் ஃபார் 30 இயர்ஸ். 3 மடங்கு நேரம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 50,000 வருஷம் வருஷம் 3 மடங்கு பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அனன்யா கிட்ட தான் 65 வயசுல 1.09 crores இருக்கு. ஆனால் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண மல்லிகாவுக்கு 74 lakhs தான் இருக்கு. கிட்டத்தட்ட
₹34,00,000 அனன்யா தான் அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க. அவங்க ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணதே 5 lakhs தான். இப்போ முதலீட்டின் முக்கியத்துவம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க மாதம் மாதம் எங்ககிட்டயோ இல்ல ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% வரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. நிறைய பேர் எஸ்டபிள்யூபிக்காக வந்திருப்பீங்க. எல்லாருமே எஸ்டபிள்யூபி லம்சம் வந்து வச்சிருப்பீங்க அப்படின்னு கிடையாது. இதுல ஒரு 10-20% பேர் இன்னைக்கு வந்தவங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, நான் எஸ்டபிள்யூபி இனிமே தான் நான் வந்து பண்ணணும், ஆனா அதுக்கான கார்பஸ் நான் சேர்க்கணுமே, நான் எவ்வளவு சேர்த்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இதை தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5,000 இருந்து 25,000 நாங்க நிறைய இவங்களை பார்க்குறோம், என்ஆர்ஐஸ் பார்க்குறோம். எல்லாரும் மோஸ்ட்லி ₹25,000 மேலே தான் எஸ்ஐபி வந்து போகிறோம். 90% பேரால ₹25,000 கிட்ட எஸ்ஐபி வந்து போட முடியும். தாராளமாக 50,000 ₹1,00,000 எஸ்ஐபி போடுறவங்க எல்லாம் வந்து என்ஆர்ஐஸ் வந்து தான் இருக்காங்க. ஸோ அதிகம் அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ ₹25,000 உங்களால் எஸ்ஐபி பண்ண முடிஞ்சாலே அடுத்த 25 வருஷத்துல, இன்னைக்கு நீங்க ஒரு 25 வயது நபராக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த 25 வருஷத்துல உங்களுக்கு 4,7 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் அப்படின்றதுனால இதையும் வேணா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால வந்து ஒரு 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 14% ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு சாரி, இங்க 1.21 lakhs அப்படின்னு போட்டிருக்கோம். இது 1.21 crore. இது 1.21 crores வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர். இந்த 1 கோடி நிதியை வந்து சேர்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு இலக்காக வந்திருக்கும். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட். எனக்கு ஸ்டாக்ஸை பற்றி நல்ல ஐடியா இருக்கு. எனக்கு ஐடிசின்னா என்னன்னு தெரியும், எம்ஆர்எஃப்னா என்னன்னு தெரியும், அவங்களுடைய காலண்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு படிக்க தெரியும். எனக்கு பர்சனல் ஃபினான்ஸில் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட். நானே என்னுடைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துப்பேன்றவங்க நீங்களா உங்களுடைய காரை ஓட்டலாம். எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்களே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணுங்க, நல்ல விஷயம். ஆனால் எனக்கு ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நேரம் இல்லை, அதற்கான எக்ஸ்பர்டைஸ் இல்லை. அதே மாதிரி என் வேலையை பார்க்கறது தான் எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸி ப்ரொஃபஷனல்ஸ், குறிப்பாக என்ஆர்ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிஸி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மிகச்சரியான திட்டம்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது கார்ல பேக் சீட்ல உட்காந்துட்டு நம்ம பயணத்தை ரசிச்சுட்டு போற மாதிரி நமக்காக இந்த டிரைவராக செயல்படக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நம்மளுக்கு உதவுவார். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த 3 ரீசன் தாங்க. லார்ஜ் கேப் பாருங்க, 20-25 வருஷத்துல 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப் கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் கோல்டு இந்த வருஷம் சக்கப்போர்டு போட்டாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 12%, கிட்டத்தட்ட ஒரு 12-13%. இப்போ இந்த ஒரு வருஷம் ரேலினால இது அதிகமாக வந்து காட்டுது. பட் அதோட கொடுத்துருக்கிறது 12%. என்பிஎஸ் எனக்கு எனக்கு தெரியல என்ஆர்ஐஸ் வந்து என்பிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. பட் என்பிஎஸ்ன்றது இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீமும் இதுல தருது. பட் ரியல் எஸ்டேட் வேரிஸ், ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான ரியல் எஸ்டேட் வேற வேற இதுல இருக்கு. இந்த 15-18% ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து வேணும்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளுடைய ஒரு முதலீட்டு பரவலாக்கல் முறையில் நம்ம முதலீடு செய்யும்போது இன்ஃப்ளேஷனை தாண்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பயன்படுத்திக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது? இன்வெஸ்டர்ஸ் ஆன உங்ககிட்ட இருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு பணத்தை கொடுக்குறீங்க. ஒரு ஒரு ஏஎம்சியும் இப்போ ஐசிஐசிஐ, கொட்டாக் இருப்பாங்க, எஸ்பிஐ இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்கீமே ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு நிர்வகிப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் 10-15 வருஷம், மினிமம் ஒரு டிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நிறுவனங்கள் சார்ந்த பங்குகளில் இது கொடுத்தவர், பண்டித்தியம் பெற்றவராக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கோல்டு, சில்வர், ஆயில், அதே மாதிரி டெட் டெட் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஒன்று திரட்டி அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்கெட்டாக உருவாக்கி அதிலிருந்து வரக்கூடிய குமுலேட்டிவ் ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு வந்து திரும்பவும் இன்வெஸ்டர்ஸ் கிட்டே கொடுப்பாரு. இது ஒரு சைக்கிள். நம்ம தொடர்ந்து இது நம்ம வந்து படித்தோம். ஸோ இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்டு பல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. எஸ்ஐபின்னா உங்களுக்கு தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் மாதம் நீங்கள் இப்போ ஒரு பணத்தை போடலாம். டெய்லி எஸ்ஐபி இருக்கு, வார எஸ்ஐபி வந்து இருக்கு. எஸ்டிபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். உங்க பணம் வந்து
எடுத்தோனையும் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்துச்சு, இப்போ இந்த வருஷம் அதிக வளர்ச்சி வந்து இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அவ்வளவு நல்லது கிடையாது. இப்போ நீங்களே எங்ககிட்ட வந்து 25 லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் எடுத்தோடனே போய் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து போட மாட்டோம். நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போட மாட்டோம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு நல்ல டெட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி அதில் போட்டுட்டு எப்பப்பெல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுப்போம். ஸ்விட்ச் பண்ணி ரிஸ்க் குறைவான இடத்துல இருந்து ரிஸ்க் அதிகமான இடத்துக்கு மாறும். இதுக்கு பயன்படுது எஸ்டிபி. எஸ்டபிலிட்டின்றது நம்ம எக்ஸ்டென்சிவாக இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸ்டெப் அப் அப்படின்றது இந்த மாதம் நீங்கள் 25,000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்க, இதுக்கு அடுத்த வருஷம் என்னால் 30,000 ரூபா எஸ்ஐபி பண்ண முடியும்னா இது மாதிரி வருஷா வருஷம் அதிகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட இலக்கு 10 வருஷம் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறது மூலியமாக 6லேருந்து 7 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண முடியும். திஸ் இஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவன். ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தட். நிறைய பேர் லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் வருஷ வருஷம் பண்ணிக்கிறது நல்லது. லம்சம்ன்றது மொத்த முதலீடு. இதில் பேசிக்காக சில கேள்விகள் இருக்கும். நான் என்னோட எஸ்ஐபி வந்து ஏற்றிக்கலாம்னு நீங்கள் அதே மாதிரி நான் இறக்கிக்கலாமா? தாராளமாக இறக்கிக்கலாம். 25,000 ரூபா போடுறத அடுத்த வருஷங்கள்லேருந்து 20,000 ஆக்கிக்கலாம். நான் எப்போ வேணாலும் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா? எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். அந்த அனன்யா மல்லிகா சொன்ன மாதிரி அனன்யா 10 வருஷத்தில் ஸ்டாப் பண்ணாங்க, இது மாதிரி நீங்களும் ஸ்டாப் பண்ணலாம். அப்பயும் உங்களோட இது க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். திடீர்னு எஸ்ஐபி கண்டினியூ பண்ண முடியலன்னா எனக்கு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்களான்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் உங்களுக்கு போட மாட்டாங்க. இது வந்து எல்ஐசி பாலிசி மாதிரி பெனால்ட்டி போடுறது, உங்கள் பாலிசியை வந்து கட் பண்ணிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உங்களுடைய பணம், உங்களுடைய யூனிட்ஸ் உங்கள் கையிலே தான் இருக்கும், அந்த அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கலாம். லாபம் மூலியமா நான் முதலீடு செய்ய தயார் சார். எனக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? நான் ஏன் உங்ககிட்ட முதலீடு செய்யணும்? நான் டைரெக்டாக க்ரோலையும் ஜெராதாலையும் போட்டுக்கலாமே. அவங்க டைரக்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ரெகுலர் ஃபண்ட்ஸ்ன்னு தான் கொடுப்பீங்க. அதை பற்றி நான் வந்து விளக்குறேன். டைரக்ட் வர்சஸ் ரெகுலர்னு தெரியாதவங்களுக்கு நான் ஏன் உங்ககிட்ட வரேன்னா, இத்தனை அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? நீங்கள் ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவீங்க, ஆனால் எவ்வளோ சேமிப்பீங்க அப்படின்னா, நான் 5,000 ரூபா போடுறேன் சார் அப்படின்னு எங்ககிட்ட வர கிளைண்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5,000 ரூபா போடுறவங்களாம் நாங்கள் வற்புறுத்தி உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் சேமிக்க முடியுமோ சேமிங்க அப்படின்னு சொல்லுவது எங்களுடைய கடமை. சில பேர் இப்போ ஒரு ஒரு செந்தில் குமார் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து வந்தார், துபாயில இருந்து. அவர் இது பண்ணுறாரு, அவர் சம்பளம் வந்து நிறையா, இந்த மாதிரி 1,50,000 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் எவ்வளோ என்னால் வந்து 5,000 ரூபா தான் சார், 10,000 ரூபா தான் சார் என்னால் வந்து போட முடியுது அப்படின்னப்ப அவர் என்னென்ன எல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு நான் அவர் எடுத்து சொன்னோம். அப்போ அவருக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு, ஆமாம் சார் நான் ரொம்ப தேவையில்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய வந்து செலவு பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய செலவழிக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ எவ்வளவு எடுத்து வச்சா அவருடைய கோலை நோக்கி போக முடியும் அப்படின்றத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ் கொடுப்போம். அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் கைடன்ஸ். ஏன்னா உங்களுடைய இலக்கு ஒரு வீடு வாங்குறது ஒரு இலக்கா இருக்கும், பசங்களுக்கான ஒரு எஜுகேஷன், ஒரு நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கணுன்றது ஒரு இலக்கா இருக்கும். இந்த இலக்குகளுக்கெல்லாம் எப்படி எந்த வகையான ஃபண்ட்ஸ், எந்த மாதிரியான திட்டமிடல், எந்த மாதிரியான அசெட் அலோகேஷன், எந்த மாதிரியான ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது எங்களுடைய டீம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய டீமில் இருக்கவங்க எல்லாமே 5A NISM 5A சர்டிஃபைடு, ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அவங்க தான் உங்களுக்கான ஃபண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எப்போவுமே ஒரு சப்போர்ட், ஒரு ஃபோன், வாட்ஸ்அப், ஒரு இமெயில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அந்த யூனிட்ஸ் வளருதா இல்லையா, வளர்ச்சி அடையுதுன்னா எந்தெந்த வகையில் வளர்ச்சி அடையுது, எவ்வளோக்கு எவ்வளோ சிஏஜிஆர்னு சொல்லக்கூடிய ஆண்டு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றத லாபம் ஆப் மூலிமா பார்க்கலாம். இது தவிர்த்து சாட்பாட் சப்போர்ட் இருக்கு. வீக்லி உங்களுக்கு நியூஸ் லெட்டர், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் என்ன இது பண்ணுது, அதே மாதிரி ஆஹ், நிறையா விஷயங்கள், முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நியூஸ் லெட்டராக உங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது ரொம்ப முக்கியங்க. இயர்லி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ இதை நாங்கள் பண்ண மாட்டோம், இது நீங்கள் தான் வந்து பண்ணுவீங்க. ஆனால் அதற்கு நாங்கள் உதவி உங்களுக்கு வந்து பண்ணுவோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன மாதிரியான இதில் இருக்குது, ஸோ இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜரோட செயல்பாடு எப்படி இருக்குது, இறக்கத்தில் போயிருக்குன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாமா வேண்டாமா, அதே மாதிரி ஏற்றத்தில் ரொம்ப அதிகமாக ஏற்றமாக இருக்குன்னா அதை நீங்கள் கொஞ்சம் செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரொஃபைல், அந்த ரிவ்யூ வந்து சரி பண்ணணுமா வேணாமா அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் என்னன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா க்ரோஸ் எராதால போடும்போது நம்மளே தான் பார்த்து அதை வந்து பண்ணணும். இப்படி ஒரு செகண்ட் கைடன்ஸ் வந்து இருக்காது, செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு டாக்டர் கிட்ட நீங்கள் போய் செகண்ட் ஒப்பீனியன் மாதிரியான விஷயம் க்ரோஸ் எராதால வந்து இருக்காது. அதற்கு எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. மார்க்கெட் டிப்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கோல்டன் சில்வரோட
அந்த அந்த ரேலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களோட கிளைண்ட்ஸ்க்கெலாம் சரியான நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்தோம். இந்த நேரத்தில் கோல்டு சில்வர் வாங்கி போடுங்க, உங்களுக்கு நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. 50,000 போட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து 1 லட்ச ரூபா 1,50,000 ரூபா ப்ராஃபிட்ஸில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வித்தின் ஸ்பேன் ஆஃப் 90 டேஸ் அப்படின்னா, இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓ, தங்கம் வாங்கிடலாம், இப்போ விழும் இப்போ விழும், விழுந்தோடனே நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா எப்ப விழுன்றது யாருக்கு தெரியும்? சரியான நேரத்துல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு பைக் கால் கொடுத்தாங்கன்னா உடனே நீங்க போய் வந்து வாங்குவீங்க. அதை பண்ணக்கூடியது எங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸோட வேலை. அது நிறைய பண்ணி நிறைய பேர் இப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து இருக்காங்க. அதே மாதிரி இப்ப கோல்டன் சில்வர் கீழே இறங்க போகுது அப்படின்னா அதுக்குமான செல் காலுமே எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செல் காலும் நாங்க வந்து கொடுப்போம். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இது எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஏன்னா நாங்கள் வி ஆர் நாட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மாதிரி வந்து கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் எங்களுடைய நிபுணத்துவம். அட் எண்ட் ஆஃப் தி டே அந்த கிளாரிட்டியோட ஒரு டெசிஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக வேறு வெபினார்ஸ்லாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் டவுன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பற்றிலாம். எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் வித் லாபம் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் தாராளமாக சென்னையில் இருந்து பேசலாம். இல்லை ஊரில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஜூம் காலில் நீங்கள் வந்து பேசலாம். இதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு காலும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வேணும் அப்படின்றது நிகழ்ச்சியின் இறுதி வந்து பாருங்கள், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அடிக்கடி நாங்கள் அந்த ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் இருப்போம். ஸோ டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே வந்து இருக்கும். இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்டே போறீங்க, எனக்கு ஒரு 1 crore கார்பஸ் இருக்கு சார், அது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் கண்டிப்பாக வாங்குவார். அதாவது ஒரு நேரம் தான் அவர் வந்து அந்த சப்போர்ட்டே வந்து கொடுப்பாரு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் கூட பண்ணுற வரைக்கும் இந்த சப்போர்ட்டை வருஷா வருஷம் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000 ரூபாய் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது எதுவும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கொடுக்கறது கிடையாது. இதை நான் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் சில பேர் Q&A செஷன்ல கேட்பீங்க, என்ன சார் சார்ஜஸ் அப்படின்ட்டு. அப்சல்யூட்லி நோ சார்ஜஸ். 2 3 தடவை வேணாம்னு உங்களுக்கு எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். அப்சல்யூட்லி நோ சார்ஜஸ் யூ ஷுட் கிவ் ஃபார் லாபம். ஏன்னா நாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பணத்தையோ கேஷையோ ஒரு இதையோ வாங்கக்கூடாதுங்க. அவங்க செல் பண்ணுறது, அவங்க செல் பண்ண முடிவது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க நினைச்சாலும் டைரக்ட் ஃபண்ட்ஸ் செல் பண்ண முடியாது. எங்களோட லைசன்ஸ் படி நாங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் படி தான் செல் பண்ணணும் அப்படின்றது ஆம்ஃபி அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விதி. அப்போ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு டைரக்ட் ஃபண்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? குரோல போய் வாங்குறீங்க, 0.25% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று போட்டிருப்போம். ஃபண்டோடைய அந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்து படிச்சு பாருங்க. நீங்கள் எங்ககிட்ட வாங்குனீங்கன்னா 0.5%லேருந்து 1% வரைக்கும் அதிகமாக தான் வந்து இருக்கும். 100 ரூபாய்க்கு அங்கே 25 காசு நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணுறீங்கன்னா எங்ககிட்ட 75 காசுலேருந்து 1 ரூபா 1.5 ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, இதுதான் எங்களுடைய ஃபீ. இது எங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 500 ரூபா ஒரு எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா எங்களுக்கு 1 ரூபா கொடுத்துட்றீங்க. 499 ரூபாய்க்கான யூனிட்டை வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. 1 ரூபாயை அந்த ஏஎம்சி எடுத்துப்பாங்க, அவங்க எடுத்துப்பாங்க. அதுல இருந்து ஒரு தொகையை தான் எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஆப்ரேட் ஆகுறோம். ஸோ உங்ககிட்ட எதுக்காக நாங்கள் காசு வாங்குறது இல்லைன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த 1% அந்த 1.5%க்குள்ள நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் உங்களுக்கு விஷயங்கள் வந்து தெரியும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமான ஃபண்டு தான் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் வந்து சில பேர் வந்து கெடுத்து வச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரியை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிறையா இருக்குது அப்படின்றக்காக என்எஃப்ஓ அடித்து தள்ளுறது. நல்ல கிளைண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப லாயலான கிளைண்ட்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் என்எஃப்ஓ வருது நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு தெரியாமல் வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி என்எஃப்ஓஸோ இல்லைன்னா செக்டாரல் ஃபண்ட்ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவது இல்லை. எங்களுடைய மேட்ரிக்ஸ் படி 3 ரிசர்ச் கம்பெனிஸோடைய அந்த ஒரு எந்த ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எங்களோட மேட்ரிக்ஸில் ரேங்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்க ஃபண்ட்ஸோ அதை தான் கொடுப்போம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கே குறைச்சலாக இருக்கே அப்படின்ற ஃபண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறது இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எங்களுடைய மெட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ நல்ல ஃபண்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம் இல்லாத ஃபண்ட்ஸ் தான் எங்ககிட்ட கிடைக்குன்றதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் வந்து கொடுக்கோம். இந்தியாவுடைய டாப் ஏஎம்சிஸ், ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஐசிஐசிஐலேருந்து ஆக்சிஸ், ஐசிடிஎஃப்சி, மோத்திலால் அஸ்வால், இந்த மாதிரியான டாப் நேம்ஸ் யூ சே இட், வி ஹவ் பீன் எம்பேனல்ட் வித் தோஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். இவங்களுடைய திட்டங்களில் நீங்கள் எங்கள் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி சார், லாபம் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணணும், நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்? உங்களுடைய பேன் கார்டு காப்பி, உங்களுடைய ஆதார் கார்டு காப்பி,
அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து தான் பணம் அந்த ஏஎம்சியோட இதுக்கு போக போகுது, அந்த அக்கௌண்ட்டுக்கு போக போகுது. ஸோ நடுவில் நாங்கள் மிடில் மேன் தானே ஒழிய எங்களுக்கு எந்த பணமும் வரப்போகிறது இல்லை. அப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயோ செக் புக்லேயோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற மாதிரியான ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட் மென்ஷன் பண்ணியிருக்குமானேன்னு ஏதோ ஒரு நகல் எனக்கு வந்து வேணும். சிக்னேச்சரான ஒயிட் பேப்பர் அப்படின்றது, அஹ், மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, சில பேர் வந்து பயப்படுவாங்க. சிக்னேச்சரான ஒயிட் பேப்பர்னா ஏதோ எனக்கு வித்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறது இல்லை. நீங்கள் க்ரோ ஜெரோதால இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஒரு பேப்பரில் கையெழுத்து எடுத்து தான் பண்ணுவாங்க. ஏன்னா டிஜிட்டல் முறை வந்து அதுதான். அப்படி வேணாம் அப்படின்றவங்களுக்கு ஃபார்ம் தருவோம், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபார்ம்லயே நீங்க கையெழுத்து போட்டு நீங்க என்னென்னலாம் இப்போ பண்றீங்க அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ பட் கையெழுத்து அப்படின்றது முக்கியம். பிகாஸ் என்ஆர்ஐயா இருக்கீங்கன்றதுனால ஆன்லைன்ல தான் இந்த அக்கௌண்ட்லாம் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ வேணும். உங்களுடைய நாமினி, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இல்லை பிள்ளைகள், இல்லைல்ல அப்பா அம்மா, இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் நீங்கள் இல்லாத காலத்தில் யாருக்கு அவங்களுக்கு அலோகேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நாமினி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த ஆப் தான் வந்து சொன்னேன்னா, கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோரில் எங்களுடைய லாபம் ஆப் இருக்கு. நீங்கள் எங்கிட்ட முதலீடு பண்ணுறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு கூகுள் பிளேயோ ஆப் ஸ்டோர் போங்க, லாபம்னு போடுங்க, எங்களுடைய இந்த லோகோ போட்ட ஆப் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாபம் கிட்ட முதலீடு செய்கிறவங்களுக்கான அலோகேஷன் வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 நாட்களுக்குள்ள இந்த ஆப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதோடைய சிஆர்ஜிஆர் எவ்வளோ, உங்கள் எக்ஸ்ஐஆர்ஆர் எவ்வளோ இருக்குது, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லா மாதிரியான விஷயத்தையும் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரி, லாபம் மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாரா? நான் செய்ய வேண்டியது என்ன சார் அடுத்து அப்படின்றவங்களுக்கு, எங்களுடைய லாபம் எக்ஸ்பர்ட்ஸ், ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு கால் பண்ணுங்க. இந்த காலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுடைய கோல்ஸ் என்னென்ன அப்படின்றத அக்குவேற அணிவேராக உங்களிடம் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கான ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணி அடுத்த கட்ட நகர்வு நீங்கள் என்ன பண்ணலான்றதை அவங்க அங்கேயே வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேஷனான ஹேண்ட் ஹோல்டிங்கை அவங்க வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப இன்னொரு இது வரும். நிறைய பேர் இப்போ எப்பவும் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, அது போதாதையா, நீங்க என்ன புதுசா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி நீடட் ஃபார் பையிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப். இது நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த வெப்சைட்ல தான் நாங்க உங்களுக்கான அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவோம். யூசிசி அப்படின்வாங்க அந்த அக்கௌண்ட் பேரு. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். கேவைசி இல்லாதவங்களுக்கு ஒரு கேவைசி பண்ணிட்டு அப்புறம் அக்கௌண்ட் ஓபன். அதுக்கப்புறம் நீங்க எந்த வங்கியிலிருந்து காசு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு மேண்டேட் லிங்க் நாங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி அனுப்புவோம் அந்த என்எஸ்சி அக்கௌண்ட் மூலியமாக. அதுக்கு நீங்க ஃபோனு இல்லைன்னா வந்து இமெயில் மூலமாக ஓடிபி வரும். அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பணம் வந்து இதிலிருந்து அலோகேட் ஆகி உங்களுடைய ஏஎம்சியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போய் அங்கேருந்து அவங்க யூனிட் அலோகேட் ஆகி உங்கள் யூசிசி அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ ரொம்ப தெளிவாக நான் வந்து சரி, இதை நான் பண்ண தயார் சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் ஒரு லிங்க் நான் வந்து போடுறேன், கேலண்ட்லி லிங்க். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கேலண்ட்லி லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேர் அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், ஃபோன் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ்லாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோனில் தான் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். இப்போ என்ஆர்ஐஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபாரின் நம்பர்ஸ் கொடுத்துட்றீங்க. சில கல்ஃப்லலாம் வந்து கால் பண்ண முடியாத இருக்கும். எந்த நம்பர்லேருந்து இந்தியாவிலேருந்து கால் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களோ அந்த நம்பர் வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து கொடுங்க. அதன் மூலியமாக நீங்கள் புக் பண்ணுற அந்த டைம் ஸ்லாட்டில் ஒரு முன்ன பின்ன ஒரு ½ அன் ஹவர் முன்ன பின்ன எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுடைய அத்தனை டவுட்ஸையும் நீங்கள் அந்த கேட்டு அங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். அந்த லிங்க் இப்போ நான் சாட் செக்ஷனில் வந்து போட்டிருக்கேன். calendly.com கேலண்டர் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் அதில் இருந்து கேட்டுக்கலாம். சரி, எங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அந்த
ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட நம்பர் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் யாருக்கு வேணாலும் தாராளமாக கால் பண்ணலாம். இன்னைக்கு பேசின எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஏஆர் குமார் சார் அவருடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். 9600004379. இது அவருடைய வாட்ஸ்அப் நம்பர். தாராளமாக அவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். சார் வந்து உங்களுக்கான எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணுவார். அதே மாதிரி முதலீடுக்கு தயார் அப்படின்றவங்க மோஸ்ட் வெல்கம். யூ கேன் டாக் வித் ஏஆர் குமார் சார். உங்களுக்கான எல்லா ஒரு கிளாரிட்டியும் வந்து கொடுத்துருவாரு. சரி, இப்போ நம்ம Q&A வந்து போகலாம். அதற்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தயவு செய்து, இன்னைக்கு செஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் லாபம் மூலியமாக முதலீடு செய்ய தயார் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு கன்சென்ட் கொடுங்க. சரி, லாபம் டீம் எனக்கு கால் பண்ணுங்க, நான் தாராளமாக உங்கள் டீம் கூட நான் வந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதில் கன்சென்ட் கொடுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் லிங்க்கும் நான் சாட் செக்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ குமார் சார், உங்களை நான் அன்மியூட் பண்ணுறேன். தேங்க்யூ அடுத்த ஒரு சார். 10 நிமிஷம் நம்ம இது பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு, டைம் இருக்கு. 2 o'clock ஃபைனல். தேங்க்யூ. நவநீதன் சார் கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். 10 லட்ச ரூபா நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன், எஸ்ஐபியும் பண்ணுறேன். ஆனால் வந்து என்ன கமிஷன் கேட்டிருக்கிறாரு சார். கமிஷனுங்கிறது உங்களுக்கு நாங்கள் என்ன ஃபண்டு சொல்கிறோமோ அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது மாறும். இது வந்து மொத்தமாக வந்துட்டு 1% 2% அப்படின்னு கிடையாது. டெட் ஃபண்டுனா கம்மியாக இருக்கும், ஹைபிரிட்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும், ப்ராட்பேண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்படிதான் இருக்குமே ஒழிய மொத்தமா நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது சார். அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா நம்ம வந்து மாறும். ஓகே, அது புரிஞ்சுக்கங்க. எல்டிசிஜி கேட்டிருக்கிறாரு நிஷாக் வந்து. சார், எல்டிசிஜிங்கிறது லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறது ஈக்விட்டி ஃபண்டுல நீங்க போட்டிருந்தீங்கன்னு செய்யுங்க. ஒரு வருஷத்துக்கு மேல அப்படின்னா 12%, ஒரு வருஷத்துக்கு உள்ள அப்படின்னா 20%. இப்போ உதாரணமா நீங்க ஒரு 10 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அது 15 லட்ச ரூபா ஆயிருது அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கிறப்ப அதுல கிடைக்கிற லாபத்துக்கு நீங்க 20% கட்டணும். இதே இது ஒரு வருஷத்துக்கு மேல அப்படின்னா நீங்க கிடைக்கிற லாபத்துக்கு 12% கட்டணும். அவ்வளவுதான் சார். எல்டிசிஜிங்கிறது லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். மோர் தென் 1 இயர்ங்கிறது ஈக்விட்டிக்கு. டெட் ஃபண்டுங்கிறது 2 வருஷம் வரைக்கும் 20%, 2 வருஷத்துக்கு மேல 12%. ஓகேங்களா? அது போக பிரகாஷ் சாரும் இன்னொருத்தரும் வேற இவர் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்காங்க. அந்த பதிலையும் கொஞ்சம் படிச்சுக்குங்க. சரி, ஓகே. இவர் சதீஷ்குமார் வந்து கேட்டிருக்கிறாரு, நான் வந்து இவ்வளவு பணம் பண்ணலாம், வீடு வித்து வர்ற பணத்தை இது பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்க சார். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 10ஆம் பொதுவான ஒரு பதிலை வந்து நம்ம இங்க சொல்ல முடியாது. நீங்க எப்படி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வந்து உங்களை அப்படியே பார்க்காம அப்படியே மருந்து எழுதி கொடுத்துட மாட்டாரு. உங்களுடைய வாயை திறந்து பார்க்க சொல்லுவாரு, கண்ணை காட்ட சொல்லுவாரு, உங்க பல்ஸை பார்ப்பாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிதான் உங்களுக்கான ஒரு ஃபண்டை சொல்லணுமே ஒழிய மொத்தமா நம்ம வந்து இது பண்ண முடியாது. கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, என்ஆர்ஐ வந்து என்பிஎஸ்ல வந்து பண்ண முடியுமான்னு. பண்ண முடியும் சார். காண்டாக்ட் நீங்க வந்து அதுக்கான ஒரு இது வந்துட்டு இது பண்ணீங்க. மோகன் சார், என் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேயா? நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்றேன். ஓகே. அது பிறகு ஒரே நிமிஷம். சார், இந்த இப்போ ஷரியா ஷரியா ஃபண்ட்ஸ்ல வந்து எஸ்டபிள்யூபி பண்ண முடியுமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பண்ண முடியும், பண்ண முடியும். எல்லாத்துலயுமே அது சரியா ஃபண்டுங்கிறது இஸ்லாம் சொல்ற நிதி நெறிமுறைகளுக்கு ஏற்ற ஒரு ஃபண்டு தான். அவ்வளவுதான். அதுவும் பங்குச்சந்தை ஃபண்டு தான். ஓகேயா? அதனால அதுலயும் நம்ம வந்து கட்டாயமா எஸ்டபிள்யூபி பண்ண முடியும். ஓகே. அது பிறகு ரூபா கேட்டிருக்கிறாங்க, எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி விச் ஒன் இஸ் தி பெட்டர்னு கேட்டிருக்கிறாங்க. சார், இது வந்து இதுல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எஸ்ஐபிங்கிறது நம்ம பணம் சேர்க்கிறது, எஸ்டபிள்யூபிங்கிறது சேர்த்த பணத்தை எடுக்கிறது. ஓகேயா? இதுல எது பெட்டர் எது அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து போறது நல்லதா வர்றது நல்லதா அப்படின்னா முதல்ல போனா தானே வர முடியும், அல்லது வந்தா தானே போக முடியும். அதனால நம்ம வந்து பணத்தை சேர்க்கறதுக்கு முதல்ல வந்துட்டு இது பண்றது எஸ்ஐபி. இல்ல, என்கிட்ட வந்து பணம் ரெடியா இருக்கு, இப்போ 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க மொத்தமா முதலீடு பண்ணி அதை வந்து எஸ்டபிள்யூபில இருந்து எடுக்கலாம். அதனால இது பெட்டரா அது பெட்டரான்னு கிடையாது, ரெண்டும் வேற வேற விஷயங்கள். ஓகேயா? அதனால அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க.
மற்ற நாடுகளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பண்றோமா அப்படின்னா வந்து பெருசா நாங்க வந்து பண்றது கிடையாது சார். ஏன்னா நாங்க வந்து இந்திய பங்குச்சந்தை, இந்திய பொருளாதாரம் நல்ல முறையில பெரிய அளவுல வளர்ச்சி காண்பதற்கு அடுத்த 15, 20 வருஷத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த மாரியான வாய்ப்பு வந்து வெளிநாடுகள்ல கொஞ்சம் கம்மிங்கிறப்ப, நம்மளுடைய நாட்டுக்கு ஃபண்ட நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம். ஓகேயா? வெளிநாடு ஃபண்டுகள்ல பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதுல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்திங்கிறதுனால, நம்ம அத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்த்துறோம். கார்த்திகேயன் கேட்டிருக்கிறாரு, இப்ப நான் ரூ. 10,00,000 போடுறேன். அடுத்த மாசத்துல இருந்து எடுத்துக்க முடியுமா? எஸ்டபிள்யூபி இல்லாமன்னா, தாராளமா எடுத்துக்க முடியும். ஆனா, நீங்க கம்மியான தொகைய தான் எடுக்கணும். ஏன்னா, இன்னைக்கே செடி வைக்கிறீங்க. நாளைக்கே தக்காளி வேணும் அப்டின்னா வருமா? வராது. ஆனா, நீங்க தக்காளி நீங்க வந்து வேணும் அப்டின்னா, தக்காளி விலைக்கு தான் வாங்கணும். இந்த செடியில இருந்து வராது. ஓகேயா? ஸோ அப்ப நீங்க பணத்த எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். லாபத்துல இருந்து எடுத்துக்க முடியாது. அசல்ல இருந்து தான் நீங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாரி இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, எஸ்டபிள்யூபில இருந்து மந்த்லி எடுத்துக்கலாமா? இயர்லி எடுத்துக்கலாமா? சார் மந்த்லி எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு தான். இயர்லி எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு தான். உங்களுக்குடைய தேவை என்ன? அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணுங்க ஹரிதாஸ் சார். ஓகே. ஸோ எஸ்டபிள்யூபிக்கு எவ்வளவு வரின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உதாரணமா நீங்க ரூ. 1,00,00,000 போடுறீங்க. ஓகேயா? ஸோ மாசத்துக்கு 50,000 வீதமா ரூ. 6,00,000 எடுக்குறீங்க ஒரு வருஷத்துல அப்படின்னா, அந்த ரூ. 6,00,000ல ரூ. 1,25,00,000க்கு எந்த வரியும் கிடையாது. மிச்சம் இருக்கிற ரூ. 4,25,00,000க்கு ஒரு வருஷத்துக்கு மேல அப்படின்னா 12%. சிம்பிள் கணக்கு தான் சார். அவ்வளவுதான் சார். எவ்வளவு லாபம் வந்திருக்கோ, அந்த லாபத்துல நீங்க எவ்வளவு எடுக்குறீங்களோ, அந்த எடுக்கிற பணத்துக்கு ரூ. 1,25,00,000 எந்த வரியும் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிற பணத்துக்கு 1 வருஷத்துக்கு மேலன்னா 12%, 1 வருஷத்துக்கு உள்ளன்னா 20%. இத தாண்டி அதுல ஒண்ணுமே இல்ல சார். ஓகே. 2 வருஷமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாவே செயல்படலையே! நம்ம எப்படி அ இத இத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நவீன் கேட்கிறாரு. சார் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே அல்லது பங்குச்சந்தை முதலீடுங்கிறதே குறைஞ்சபட்சம் 7ல இருந்து 10 வருஷத்துக்கானது. ஓகேயா? நம்ம வந்து 2 வருஷத்துக்குள்ளே இந்த கணக்கு பார்க்கிறதா இருந்தா, நம்மளால நிச்சயமா அது முதலீடே பண்ண முடியாது. இப்ப நம்ம கோல்டு விலை ஏறும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குறோம். கோல்டு விலை ஏறலைன்னா என்ன பண்ண முடியும்? பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா கோல்டு விலை ஒரு காலத்துல கட்டாயமா ஏறும். ஓகேயா? அதே மாரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டும், பங்குச்சந்தை முதலீடும். 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள ஏறல அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நீண்ட காலத்துல இதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்த நீங்க ஒரு இழக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம வந்து இருப்போம். தயவு செஞ்சு ஷார்ட் டைம்ல நீங்க பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா இது பண்ணாதீங்க. ஷார்ட் டைம்ல நீங்க வந்து எனக்கு பணம் வேணும் சார் அப்படின்னா, டெட் ஃபண்ட் இருக்கு. அதுல நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அங்க வந்து உங்களுக்கு பணம் குறையாது. ஆனால் லாபம் கம்மியா தான் இருக்கும். எனக்கு வயசு 47. நான் எப்படி இத கால்குலேட் பண்ணணும்னு கேட்கிறாரு. நீங்க அந்த கால்குலேட்டர் உங்களுக்கு நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டீங்கன்னா குடுப்போம் சார். அத வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. அதே மாரி வந்து கோல்டு விலை குறைகிற மாரியே தெரியலையே அப்படிங்கிறாரு பாலமுரளி. அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கே சார். நான் என்ன அப்படி இப்ப போய் வாங்குறது நல்லதா அப்படின்னு கேட்கிறாரு. சார் இது வந்து அதாவது எல்லாமே கடந்த காலத்த வச்சு தான் நம்ம பார்க்குறோம். எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதனால ஒரு அசெட் அலோகேஷன்ல நம்ம இப்ப ஹை பிரைஸ்ல மொத்தமா வாங்காம, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது தான் வந்து புத்திசாலித்தனமான விஷயமா இருக்குமே ஒழிய, ஏற்கனவே நெறைய லாபம் கிடைச்சிருச்சு. இனிமேலையும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு மொத்த பணத்தையும் கொண்டு போயிட்டு, எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டோம்னா, நம்ம அதிக அளவுல ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஓகே. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. எஸ்டபிள்யூபி வெர்சஸ் எஸ்ஐஎஃப்ன்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது இது வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் பிளான் தான் வந்து அந்த எஸ்ஐஎஃப்ங்கிறாரு. இது வந்து ஒரு ரீசென்ட்டா வந்த ஒரு திட்டம் சார். ஒரு 3 டூ 6 மாசத்துக்குள்ள தான் வந்த திட்டம். இந்த எஸ்ஐஎஃப்ங்கிறது. இதுல நம்ம இனி இதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகேயா? நாங்க வந்து என்எஃப்ஓவே வந்து இது பண்றது கிடையாது. பரிந்துரைக்கிறது இல்ல. இந்த எஸ்ஐஎஃப்ங்கிறதும் வந்து நாங்க வந்து இப்போதைக்கு பரிந்துரைக்கிற மாரி இல்ல. ஓகேயா? அதனால வந்து அது நம்ம அது ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு இது எப்படி செயல்படுது இந்த ஃபண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல உள்ள போகலாமா? வேணாமா? அப்படின்னு முடிவு பண்ணலாங்கிறது எங்களுடைய ஒரு இது. 2வது எஸ்டபிள்யூபிக்கும், எஸ்ஐஎஃப்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. நான் சொன்ன மாரி எஸ்ஐபி, எஸ்ஐஎஃப் இந்த மாதிரி வேணாலும் பார்க்கலாமே ஒழிய, இது 2மே பணம் சேர்க்கிற முறை.
எஸ்டபிள்யூபிங்கிறது பணம் எடுக்கிற முறை. ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஏதோ எஸ்டபிள்யூபி எஸ்ஐஎஃப் அப்படிங்கறதுனால அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகே, அதே மாதிரி வந்து மற்ற நாடுகள்ல வந்து நம்ம வந்து இது பண்ணலாமே, எதுக்கு இந்தியாவிலேயே நம்ம வந்து பண்ணணும்? இந்தியாவில் வந்து எஃப்ஐஏ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் வந்து கேட்குறாரு பிரகாஷ் சார். உங்களுக்கு வந்து இந்தியா வந்து நீங்க தவிர்க்க முடியாது சார். நீங்க உங்களுடைய மொத்த முதலீட்டுல எங்கெங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கங்கிறது தான் முக்கியமே ஒழிய, டோட்டலா நான் இந்தியாவையே நான் டினை பண்ணிட்டு வேற இதுலயே நான் லாபத்த பார்த்துக்கிறேன் சார்ன்னா, தாராளமா பண்ணிக்கங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஓகேயா? நீங்க வந்து எங்கள பொறுத்த அளவுல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவுல ஒரு 20% யுஎஸ்ல இருக்கு. 20% வந்து யூரோப்ல இருக்கு. ஒரு 20% வந்து சைனாவுல இருக்கு. மிச்சம் ஒரு 40% வந்து இந்தியாவுல இருக்கு. இப்படித்தான் நீங்க வந்து பண்ணணுமே ஒழிய, டோட்டலா ஏதாவது வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறது சரியா இருக்குமா? அப்படிங்கிறது கேள்விதான். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயத்த வந்து பார்த்துக்குங்க. ஓகே. சரியா ஃபண்ட்லயும் வந்து இது இருக்கு. ஓகே. ஸோ இப்ப திரும்பவும் கடைசியில வேற ஏதாவது கேள்விகள் இருக்காங்கிறத மட்டும் நான் வந்து பார்த்துடுறேன். ஓகே. ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் வந்து குடுங்க. கான்டாக்ட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ்டபிள்யூபி, எஸ்ஐஎஃப் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா, ஸோ உங்களுக்கு ஏறக்குறைய எல்லாமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். எனக்கு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னுடைய டீம் மேட்ச் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா நீங்க வேற ஒரு நாட்டுல இருக்கீங்க, வேற ஒரு டயத்துல இருக்கீங்க. சம்டைம்ஸ் உங்களுடைய கால் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே. இதனால நாங்க உங்களுக்கு வந்து இது பண்ணல அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஹியூமன் எரர்ஸ் தான். ஓகே. இது வாட்ஸ்அப் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, நான் ஒண்ணுக்கு ஒரு 2 முறை நாங்க வந்து இவர் யார், இவர் ஏன் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்க வந்து ஈஸியா பண்ணிடுவோம். அதனால வந்து நீங்க கொஞ்சம் அந்த இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஓகேயா? அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா எங்களோட டீல் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு அனைத்து சர்வீஸையும் கொடுக்குறோம். ஓகே செல்வா. தேங்க்யூ. சார் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேலண்ட்லி புக் பண்ணியிருக்கீங்க. புக் பண்ணவங்களுக்குலாம் உங்களோட இமெயில் ஐடியில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்திருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை படித்து அதில் வந்து அக்செப்ட் பண்ணிருங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபீட்பேக் ஃபார்மும் நிறைய பேர் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எஸ்டபிள்யூபி கேல்குலேட்டர் அண்ட் ரெக்கார்டட் செஷன் நாளைக்கு இல்லை, மண்டே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். மண்டே 2nd ஆஃப் இந்தியன் டைம் படி ஒரு 2 மணிக்கு மேலே உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் செஷனோட லிங்க்கும் இது வந்து அனுப்பிக்கப்படும். ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் ஃபீட்பேக் ஃபார்ம் போடலையோ அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் போடுங்க. இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறவங்களுக்கு தான் இந்த எஸ்டபிள்யூபி கேல்குலேட்டர் ஆஸ் வெல் அஸ் இந்த ரெக்கார்டட் செஷனோட லிங்க் நாங்கள் வந்து கொடுப்போம். சேட் செக்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் அண்ட் கேலண்ட்லி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் லாபம் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற இந்த ஹானஸ்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு தயவுசெய்து வந்து கொடுங்க. இது வந்து ஒரு கட்டணமில்லா நிகழ்ச்சி. நாங்கள் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட கேட்பது அந்த ஃபீட்பேக் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.